ஹெல்ப் எல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு பெனிஃபிஷியரிஸோட ஒரு நல்லுள்ளத்தோடு நம்மளை எல்லாரையும் ஒரு இடத்துல கூடி வர செய்த இறைவனுக்கு நம்ம வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். வந்தவங்களை வரவேற்கிறது நம்ம தமிழரோட பண்பாடு. ஆகவே நமக்கு இங்கே கூடி வந்திருக்கிற அனைவரையும் நம்ம வரவேற்கிறதுன்னு சொல்கிறது இன்றியமையாத ஒன்று. முதல்ல நம்ம வரவேற்க வேண்டியது நம்மளோட பழைய பிரசிடென்ட், தட் இஸ் இதுவரைக்கும் பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க ரொட்டேரியன் பிஹெச்எஃப் கலா. இவங்களை பற்றி சொல்லணும்னு சொன்னால், இவங்க இருந்தால் கடந்த ஒரு வருஷம் முழுவதும் அவங்க ஒரு பிரசிடென்ட்னு சொன்ன லெவலில் நிறைய ப்ராஜெக்ட் செய்து, நிறைய உதவிகள் மற்றவங்களுக்கெல்லாம் செய்து, இந்த நம்ம எவர்கிரீன் ஃபேமிலியை நல்லபடியாக வழிநடத்தின ஒரு நல்ல ஒரு ரொட்டேரியன். இந்த நேரத்தில் ஐ வெல்கம் யூ மேம் டு திஸ் மீட்டிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் எவர்கிரீன் ஃபேமிலி. நெக்ஸ்ட் இஸ் Rotarian past president Anbukari Arasu to offer her bouquet. எந்த ஒரு மீட்டிங்னு சொன்னாலும் அந்த மீட்டிங்க்கு கண்டிப்பாக ஒரு தலைவர் தேவை. அதே மாதிரி அந்த வழக்கத்தின்படி நமக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்மளோட சீஃப் கெஸ்ட் ரொட்டேரியன் மேஜர் டோனார் மீரான் கான் சலீம் சார், நீங்கள் இந்த மீட்டிங்கில் நீங்கள் வந்து எங்களுக்கு தலைமை தாங்கி எங்களை வந்து வழிநடத்த இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களோட இந்த வரவு இந்த மீட்டிங்க்கு ஒரு நல்ல ஒரு பெருமையை சேர்க்கிறதா இருக்கும்னு சொல்லி எங்கள் எவர்கிரீன் ஃபேமிலி சார்பாக உங்களை இதுக்கு நாங்கள் எங்கள் ஆழ் மனதிலிருந்து உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். Warm welcome to our beloved chief guest. I kindly invite our Rotarian President-elect PHF Tamil Selvi to honor. நெக்ஸ்ட் நம்மளோட கெஸ்ட் ஆஃப் ஆனர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொட்டேரியன் பிடிஜி மேஜர் டோனர் ஜெசிந்தா தர்மா மேம். இந்த மேமை நம்ம ரொட்டேரியன்ல யாருக்குமே எந்த கிளப்புக்குமே தெரியாத ஒரு புது நபர் கிடையாது, அனைவருக்கும் தெரியும். அவங்க இந்த ரோட்டரிக்கு ஆற்றியிருக்க அத்தனை பணிகளும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சிறந்த பணிகள்னு சொல்றதும் தெரியும். மேம், உங்களை வாழ்த்தி இந்த மீட்டிங்க்கு வரவேற்பதில் மிகுந்த சந்தோஷம். I would like to request Rotarian Shalini to present flowers to our beloved ma'am, Rotarian PDG Jessica Dharma. அடுத்ததா நமக்கு வாழ்த்துறை சொல்ல இங்க ரொம்ப ஆர்வத்தோட உட்கார்ந்திருக்கிற ரொட்டேரியன் டாக்டர் பி சசிதரன், ஏஜி ஆஃப் zone 27. Sir, we are very eager to hear your words. உங்க வார்த்தைகள் எங்களுக்கு கண்டிப்பா உங்க வாழ்த்துறை எங்களை வந்து உற்சாகப்படுத்தும் அப்படின்னு சொல்ற ஒரு நம்பிக்கையில வெல்கம் யூ டு தி எவர்கிரீன் ஃபேமிலிஸ் இன்ஸ்பிரேஷன் ஃபங்க்ஷன். I request Rotarian Sujata Solomon to offer her bouquet. Next is our president-elect, வருங்கால president, Rotarian PHF Tamil Selvi Justice. நம்ம வந்த உடனே நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம், இந்த களத்துல இறங்கி கரங்கி நிறைய வேலை செய்துட்டு இருந்த நம்மளோட பிரசிடென்ட் முதல் நாளே அவங்க களத்துல இறங்கியாச்சு. இந்த ஒரு வருஷமும் கண்டிப்பா அவங்க களம் இறங்கினத ஒரு வெற்றி சாதனையா முடிக்காம அமர மாட்டாங்கன்னு சொல்லி நம்பி அவங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். Now
President-elect. Secretary-elect, வருங்கால Secretary, Rotarian PHF சுபா செந்தில். மேம், நீங்க கழிச்ச காலத்திலையும் நீங்க எங்களோட கூட இந்த ட்ரெஷரரா இருந்து நிறைய காரியங்களை செய்தீங்க. இந்த எவர்கிரீன் ஃபேமிலிக்கு ரொம்ப ஒரு உறுதுணையா இருந்து நடத்திட்டு இருந்தீங்க. கண்டிப்பா இந்த வருங்காலத்திலையும் உங்களோட செக்ரட்டரி பதவியில நீங்க எல்லா காரியங்களையும் சிறப்பா செய்வீங்க அப்படின்னு சொன்ன நம்பிக்கையில உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். Request Rotarian Devi Jagan to honor. அடுத்ததா ரோட்டரி ஃபேமிலியில யாருமே மறக்க முடியாத அழகான முகம் பதித்த நம்மளோட அடுத்த கேரக்டர் யாருன்னு சொல்லி பார்த்தா டைரக்டர் கிளப் சர்வீஸ், that is our Rotarian PAG benefactor ஸ்ரீதேவி பிரின்ஸ். மேம் தெரியாதவங்கன்னு சொல்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் இல்ல, மற்றபடியும் வேற டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ரோட்டரியிலையும் ஸ்ரீதேவி மேடத்தை தெரியாதவங்கன்னு சொல்லி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேம் இன்னும் உங்க பணி இந்த ரோட்டரிக்கு இன்னும் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்ற ஒரு இதோடு உங்களை இந்த எவர்கிரீன் சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறோம். Our district secretary, Rotarian சார், உங்களை பற்றி எனக்கு சொல்ல தெரியாது. ஆனாலும் சார் நானே இப்போ புதுசா பார்த்த மாதிரி தான் இருக்குது. உங்களுடைய பணி, உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் எவர்கிரீன் ஃபேமிலிக்கு தேவை அப்படின்னு சொன்ன ஒரு இதோடு உங்களையும் வாழ்த்தி எங்களுடைய எவர்கிரீன் ஃபேமிலி சார்பாக வரவேற்கிறோம். I request Rotarian Jessie to honor our district secretary. Next is our club members. இந்த மெம்பர்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொன்னா எவர்கிரீன் அப்படின்னு ரோட்டரி எவர்கிரீன் அப்படின்னு சொன்ன ஒரு கிளப்பே இருந்திருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் மேல எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், ஏழைகளுக்கு உதவணும், சமுதாயத்தை மேல கொண்டு வரணும்னு சொன்ன ஆரோக்கியத்தோடு நிறைய காரியங்கள் நீங்க செய்துட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து இன்னும் வருங்காலங்களிலும் நம்ம எல்லாரும் நிறைய காரியங்கள், நிறைய நன்மைகள் சொசைட்டிக்கு செய்யறதுக்காக உங்களை வாழ்த்துகிறோம். மட்டும் இல்ல, இன்னைக்கு நமக்கு நிறைய கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. பல லெவல்ல இருந்து நிறைய கெஸ்ட் நம்மள வந்து மதிச்சு நம்மளோட ஃபேமிலியா இருக்கிறாங்க. Sirs and ma'ams, I welcome you all. I welcome one and all to this Evergreen Families Exhibition program on behalf of our Evergreen family. You are also one among us. எங்களோட குறைஞ்சவங்களோ வேற எதுலையுமே வித்தியாசப்பட்டவங்க கிடையாது. நீங்க இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா எங்களுக்கு நாங்க வந்து ரோட்டரின்னு சொல்லி ஒரு கிளப் வைக்க வேண்டிய தேவையும் இருக்காது. நாங்க இந்த மாதிரி கிளப்ஸ் நாங்க நடத்தவும் முடியாது. உங்களுக்கு உதவி செய்யறதுல கண்டிப்பா ரோட்டரி கிளப் நாங்க வந்து மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களை நாங்க எங்க மனசார வாழ்த்தி இந்த ரோட்டரி கிளப்புக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். Once again, I thank everyone who helped us, who are participating us and who are helping throughout this program. I welcome one and all once again. Thank you. Thank you, dear Rotarian Dr. Prabha Punyadi, for your warm welcome. Hero of today's function is our presidentship. Under her leadership, we have seen remarkable growth and impact projects that have truly made a difference in our community. With immense pleasure, I invite our President, Rotarian PHF Kala, to deliver her presidential address.
டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் மேஜர் டோனர் மீரா கான் சலீம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ரொட்டேரியன் பிடிஜி மேஜர் டோனர் ஜெசிந்தா தர்மா அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் டாக்டர் பி சசிதரன் அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். செக்ரட்டரி எலெக்ட் சுபாஷ் செந்தில் அவர்களையும் வணக்கத்தோடு வரவேற்றுக் கொள்கின்றேன். மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மெம்பர்களையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எப்போதும் எங்கள் கிளப்பானது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக டாக்டர்ஸ் டே கொண்டாடுவது வழக்கம். டாக்டர் நாகேந்திரன் தலைமையில் வெகு சிறப்பாக நடத்தி தந்தமைக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் சார். நான் இந்த கிளப்பில் 4th பிரசிடெண்டாக இருந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களது கிளப்பில் அனைத்து உறுப்பினர்களும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு இணைந்து எல்லா காரியங்களையும் செய்வதில் ஒற்றுமையாக இருப்பார்கள். என்னுடைய பிரசிடென்ட்ஷிப் நேரத்தில் எங்கள் கிளப் 4 மெம்பர்ஸ் PHF பெற்றோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மெடிக்கல் கேம்ப் எங்களது கிளப் உறுப்பினர் ரொட்டேரியன் ஷாலினி சிறப்பாக நடத்தி தந்தார்கள். அவர்களுக்கும் எங்களது நன்றிகளும் பாராட்டுகளும். எங்களது கிளப் மெம்பர்ஸ் அனைவருடைய பர்த்டே வெட்டிங் டே அனைத்திலும் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் செய்வது எங்களது வழக்கம். ஏழை குழந்தைகளுக்கு உணவுகள் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அவர்களோடு நேரம் செலவழிப்பது என்று சிறப்பாக கொண்டாடுவோம். அது மட்டுமில்லாமல் இண்டிபெண்டன்ஸ் டே, பொங்கல், ரம்சான், ஓணம், கிறிஸ்மஸ் டே, ரிபப்ளிக் டே, டீச்சர்ஸ் டே என்ற அனைத்து விழாக்களையும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டாடுவோம் என்பதை மிக மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் கிளப்பிலிருந்து கொடைக்கானலில் மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்ட முத்துமகிழ் மித்ரா மாநாட்டில் கலந்து கொண்டது வெகு சிறப்பாக அமைந்தது. புல்லட்டின் எடிட்டர் ரொட்டேரியன் பிரபா புண்ணியவதி சிறப்பாக செய்தமைக்கு பாராட்டுகளும் நன்றிகளும். டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்டாக சோலார் லைட் வாங்கி கொடுத்தது மற்றும் ரெஸ்ட் ரூம் ப்ராஜெக்ட், பிரஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ் என்று எங்களால் முடிந்த அளவு சிறிய சிறிய ப்ராஜெக்டுகளை செயல்படுத்தியிருக்கின்றோம். எங்களுடைய கிளப்பிற்கு பெஸ்ட் மெம்பர்ஷிப் க்ரோத் அவார்ட், பெஸ்ட் செக்ரட்டரி அவார்டு கிடைத்ததில் அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் பிரசிடென்ட் எலெக்ட் தமிழ்ச்செல்வி அனைவருக்கும் பரிச்சயமான முகம். எப்போதும் புன்முறுவலுடன் மிகுந்த துடிப்புடனும் இந்த கிளப் வளர சிறப்பாக செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களுக்கு எங்களது பாராட்டுகளை கூறிக்கொண்டு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி அமர்கிறேன். Thank you, dear President, Rotarian PHF Kala. On behalf of Rotary Club of Nagarkoil, Evergreen, we would like to invite Rotarian Dr. Nagendran to our installation function. Now I kindly invite Rotarian Rekha Lenin to honor. I am pleased to invite our club secretary, Rotarian PHF Tamilchelvi, to present the interim report. அனைவருக்கும் மாலை வணக்கம். கிளப் சர்வீஸ் அவென்யூ ஜூலை 1 டாக்டர் தினம். அன்றைய தினம் டாக்டர் நாகேந்திரன் கிளினிக்கில் மீட்டிங் வைத்து மிக அழகாக கொண்டாடப்பட்டது. டாக்டர் தினத்தில் டாக்டர் தியாவுக்கு ஷீல்டு வழங்கப்பட்டது. அன்று வந்த உறுப்பினர்களுக்கும் டாக்டருக்கும் பொதுமக்களுக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. உறுப்பினர் அனைவரும் கலந்து கொண்டனர். பப்ளிக் இமேஜ் டாக்டர் டே தினதரணி நாளிதழில் வெளியிடப்பட்டது.
கிளப் சர்வீஸ் அவென்யூ. எமது சங்கத்தின் உறுப்பினர் அனைவரும் கிரேட்டர் நார்வோயில் இன்ஸ்டாலேஷனில் கலந்து கொண்டோம். எமது சங்கத்தின் உறுப்பினர் அனைவரும் மிட்டவுன் இன்ஸ்டாலேஷனிலும் கலந்து கொண்டோம். ஜூலை பிளானிங் மீட். ஆர்சிசி கிளப் மாடியில் வைத்து இன்ஸ்டாலேஷன் எப்போது வைக்கலாம் என்பது பற்றி எமது சங்கத்தில் உள்ள அனைவரும் முடிவு எடுத்தோம். 4th இன்ஸ்டாலேஷன் ஜூலை மாதம் மிக சிறப்பாக ஆர்சிசி கிளப்பில் வைத்து இனிப்புடன் கொண்டாடப்பட்டு டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் சோலார் லைட் கொடுக்கப்பட்டது. 3200 ரூபாய் மதிப்பில் சோலார் லைட் கொடுக்கப்பட்டது. ஸ்கூல் யூனிஃபார்ம் ட்ரெஸ் 2 பேருக்கு கொடுக்கப்பட்டது. மெடிக்கல் செலவுக்கு 3 பேருக்கு 3000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. படிப்பு செலவிற்கு 2000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. அதை தினதரணி நாளிதழில் வெளியிடப்பட்டது. வேர்ல்டு பிரஸ்ட் ஃபீடிங் டே அன்று கிருஷ்ணன் கோவிலில் உள்ள அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வைத்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஹார்லிக்ஸ், ஆப்பிள், மாதுளை, நெல்லிக்காய் மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்கள் வழங்கப்பட்டது. பப்ளிக் இமேஜ். இதை தினதரணியில் நாளிதழில் வெளியிடப்பட்டது. இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் ஆகஸ்ட் 15 திருப்பதி சாரத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் வைத்து எமது கிளப்பை சார்ந்த ரொட்டேரியன் பிஏஜி கிளப் டைரக்டர் ஸ்ரீதேவி பிரின்ஸ் தலைமையில் கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதை தினதரணி நாளிதழில் வெளியிடப்பட்டது. எமது கிளப்பை சார்ந்த ரொட்டேரியன் பிஹெச்எஃப் டாக்டர் ஷாலினி வீட்டில் வைத்து ஓணம் பண்டிகை மிக மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. பப்ளிக் இமேஜ் தினதரணி நாளிதழில் வெளியிடப்பட்டது. டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் ஆர்சிசி மாடியில் வைத்து ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டது. ஒகேஷன் அவார்ட் ஆசிரியரை பாராட்டி விருது வழங்கப்பட்டது. தினதரணி நாளிதழில் வெளியிடப்பட்டது. பர்த்டே ப்ராஜெக்ட் ரொட்டேரியன் பிஏஜி கிளப் டைரக்டர் ஸ்ரீதேவி பிரின்ஸ் பிறந்த நாளில் திருப்பதி சாரத்தில் உள்ள சில்ட்ரன்ஸ் ஹோம் கேக் வழங்கினோம். இன்டர் கிளப் ஜாயின் மீட்டிங் மிட்டவுன் அண்ட் எவர்கிரீன் இணைந்து நடத்தினோம். சர்ச் ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் ரொட்டேரியன் பிஹெச்எஃப் செக்ரட்டரி தமிழ்ச்செல்வி வீட்டில் வைத்து கொண்டாடினோம். அதை தினதரணி நாளிதழில் வெளியிடப்பட்டது. சீஃப் கெஸ்ட் வரவழைத்து வீக்லி மீட்டிங் ஆர்சிசி மாடியில் நடத்தப்பட்டது. டாபிக் எம்பவரிங் கேர்ள்ஸ் என்ற தலைப்பில் நடத்தினோம். அது தினதரணி நாளிதழில் வெளியிடப்பட்டது. கிளப் சர்வீஸ் ரெகுலர் மீட்டிங் நடத்தப்பட்டது. ரொட்டேரியன் பிஹெச்எஃப் கலா சன் பிறந்த நாளை முன்னிட்டு ஊட்வால் மடமான ஆசிரமத்தில் இரவு டின்னர் வழங்கப்பட்டது. அது தினதரணி நாளிதழில் வெளியிடப்பட்டது. சிஎஸ்ஆர் ஃபண்டு எல்லா உமன்ஸ் கிளப்பும் சேர்ந்து டிஎம்பி ஜாயிண்ட் ப்ராஜெக்டு, ரெஸ்ட் ரூம் ப்ராஜெக்டு, டெஃப் ஸ்கூல் கொட்டாரத்தில் வைத்ததில் கலந்து கொண்டோம். அதை தினதரணி நாளிதழில் கொண்டாடப்பட்டது. தீபாவளி செலிப்ரேஷன் தீபாவளியை அனைவரும் சேர்ந்து இனிப்புடன் கொண்டாடினோம். அதன் பிறகு சாரதா தேவி அன்பு இல்லத்தில் வைத்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடினோம். அது தினதரணி நாளிதழில் வெளியிடப்பட்டது. ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன் டிஜேடி ரொட்டேரியன் காந்தி ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோயிலில் வைத்து நடந்த நிகழ்ச்சியில் கலந்துள்ளோம். இன்டர் கிளப் ஜாயின் மீட்டிங் ரோட்டரி டவுன் கிளப்பில் சேர்ந்து நடத்தி முடித்தோம். உமனின் ரோட்டரி ஃபங்க்ஷன் குயின்ஸ் வைத்து நடத்தியதில் சிருஷ்டியில் அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தோம். அதனால் அன்றைய தினம் எங்களுக்கு அவார்டு கிடைத்தது. பிஸ்னஸ் ப்ரொமோஷன் மீட்டிங் பிரசிடென்ட் ரொட்டேரியன் பிஹெச்எஃப் கலா அசோக் பொட்டிக்கில் வைத்து சிறப்பாக கொண்டாடினோம். ஃபேமிலி கெட் டுகெதர் அண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் ட்ரெஷரர் ரொட்டேரியன் சுபாஷ் சந்தில் டாக்டர் பிறந்த நாளை பிளேட்ஸ் ஹோட்டலில் வைத்து கேக் வெட்டி மிக சிறப்பாக கொண்டாடினோம். பிஸ்னஸ் ப்ரொமோஷன் மீட்டிங் எவர்கிரீன் மெம்பர்ஸ் ரொட்டேரியன் தேவி ஜெகன் அவர்களின் ஏபிஎன் ஃபர்னிச்சர் திறப்பு விழாவில் கலந்து கொண்டோம். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அனைவரும் ஒன்று கூடி கேக் வெட்டி பரிசுகளை வழங்கி கொண்டாடினோம். அதை தினதரணி நாளிதழில் வெளியிடப்பட்டது. வாயேஜ் ஒர்லாண்டா, புளோரிடா
யுஎஸ்ஏயில் நடைபெற்றிருந்த ரோட்டரி இன்டர்நேஷனல் அசம்பிளியில் பங்கேற்றவிருந்த டிஜி ரொட்டேரியன் மீராகாந்த் சலீம் மற்றும் ரொட்டேரியன் ஷீலா சலீம் அவர்களை வழி அனுப்புவதற்காக பான் வாயேஜ் என்ற புரோகிராமை ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோயில் நடத்தியதில் பங்கேற்றோம். பொங்கல் செலிப்ரேஷன் ரொட்டேரியன் பிஹெச்எஃப் டாக்டர் ஷாலின் இல்லத்தில் பொங்கல் வைத்து கொண்டாடினோம். அதை தினதரணி நாளிதழில் வெளியிடப்பட்டது. குடியரசு தினம் அன்று திருப்பதி சாரத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் வைத்து கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடினோம். அன்று திருப்பதி சாரத்தில் உள்ள ஆசிரமத்தில் கேக்கு கொடுக்கப்பட்டது. அது தினதரணி நாளிதழில் வெளியிடப்பட்டது. சாட்டர்டே செலிப்ரேஷன் ஆர்சிசி மாடில் வைத்து கொண்டாடப்பட்டது. பர்த்டே அண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி ரொட்டேரியன் சுஜாதா சாலமோன் பிறந்த நாள், ரொட்டேரியன் பிரபா புண்ணியவதி வெட்டிங் டே இரண்டும் சேர்ந்து கொண்டாடப்பட்டது. கான்ஃபரன்ஸ் கொடைக்கானலில் நடந்த முத்துமகள் மித்ரா மாநாடு கான்ஃபரன்ஸில் மிகவும் சந்தோஷமாக கலந்து கொண்டோம். வெகு சிறப்பாக நடைபெற்றது. அது தினதரணி நாளிதழில் வெளியிடப்பட்டது. பிளானிங் மீட்டிங் ராலி ரோட்டரி டே செலிப்ரேஷன் அண்ணா ஸ்டேடியத்திலிருந்து டதி பள்ளி வரை நடந்த ரயலாவில் கல்லூரி மாணவர்களும் நாங்களும் கலந்து கொண்டோம். மெடிக்கல் கேம்ப் ஆர்கனைஸ் எவர்கிரீன் மெம்பர் ரொட்டேரியன் பிஹெச்எஃப் டாக்டர் ஷாலினி தலைமையில் வருடந்தோறும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு மிக சிறப்பாக நடத்தினோம். அதை தினதரணி நாளிதழில் வெளியிடப்பட்டது. ப்ரீபெய்ட் செக்ஸ் பயிற்சி நாகர்கோயிலில் பயனர் கிராண்ட் பேலஸில் நடைபெற்றது. இதில் நானும் பிரசிடென்ட்டும் செக்ரட்டரியும் கலந்து கொண்டோம். டிடிஎஸ்ஸில் கலந்து கொண்டார்கள். ரம்ஜான் செலிப்ரேஷன் ரொட்டேரியன் லைலா வீட்டில் வைத்து மிக சிறப்பாக கொண்டாடினோம். ஜாயிண்ட் மீட்டிங் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோயில் சென்ட்ரல் கூட இணைந்து நடத்தினோம். கோவளத்தில் உள்ள உதய சமுத்திர ரெசார்ட்டில் நடந்த பிரசிடென்ட் செக்ரட்டரி மீட்டிங்கில் இருவரும் பங்கு கொண்டோம். ஐபிபி ரொட்டேரியன் அன்பு கடியரசு அவரது பிறந்த நாளை பார்வதிபுரத்தில் தமிழன் பார்க்கில் ஹோட்டலில் வைத்து கேக் வெட்டி பரிசுகள் வழங்கி மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி ஸ்டார் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோயில் எவர்கிரீன் சேர்ந்து நடத்திய கொங்கு ஆர்ட் சயின்ஸ் என்ற ப்ரோக்ராம் ஆர்சிசி கிளப்பில் வைத்து நடத்தினோம். தேங்க்யூ. Thank you, fellow Rotarians, for your continued support and commitment. Today, we have the distinct privilege of surrendering the duties of our Sergeant-at-Arms to our esteemed President, Rotarian PHF Kalla. I request Rotarian Shiba Mino to surrender the Sergeant-at-Arms to our President. அங்கே சைட்லேருந்தே கொடுக்கலாம். சைட்லேருந்தே கொடுக்கலாம். Thank you, dear Rotarian Shiba Mino. Now it is a prestigious event for introducing our 5th President of Rotarian PHF Tamilchelli. Now I am inviting Rotarian Jesse to introduce our President-elect Rotarian PHF Tamilchelli. அனைவருக்கும் வணக்கம். தமிழாய் வாழ்பவள் எனினும் எப்பொழுதும் இளமையாய் இருப்பவள், உம்மையும் எம்மையும் இணைத்தவள், உலக மொழிக்கெல்லாம் மூத்தவள். எமது தமிழும் அப்படிதான். உள்ளத்தில் கள்ளமில்லாத மழலை சிரிப்புக்கு சொந்தக்காரி, எந்த பணியை எடுத்தாலும் தான் இருந்த இடத்திற்கான அடையாளத்தை விட்டு செல்பவள். அனைத்து ரோட்டரி சங்கங்களும் தமது சங்கம் என்ற உணர்வுடன் கூடிய உறவு வளர்ப்பவள். அவரை பற்றி தமிழில் பேசுவதை நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். 1976 ஆண்டு ஜூன் 10 பிறந்த இவருக்கு அவரது தந்தையும் தாயும் தமிழ்ச்செல்வி என்று பெயரிட்டு மகிழ்ந்தனர். BA பட்டதாரியாக திறமையோடு வளர்ந்த இவரை 2001 ஆண்டிலே ஜனவரி 3 துபாய் நாட்டிலே அக்கவுண்டண்டாக பணிபுரியும் சகோதரன் ஜஸ்டிஸ் மில்டன் மணமுடித்தார். முத்து போன்றதொரு மூத்த மகளும்
சிங்கம் போன்றதொரு ஆண்மகவையும் பெற்றெடுத்தார். தற்போது அவரது மகள் பிஜி படிப்பையும் மகன் பள்ளி படிப்பையும் நிறைவு செய்து இருக்கிறார்கள். தமிழ்ச்செல்வி என்ற பெயருக்கு ஏற்றாற்போல் துடிப்பாக, சுறுசுறுப்பாக, பிற பெண்களுக்கு முன் உதாரணமாக திகழ்பவர் இவர். மேலராமன்புதூர் அன்பிய ஒருங்கிணைப்பு செயலராக 3 வருடங்களும் அன்பிய தலைவராக 3 வருடங்களும் என ஆலய பணியில் சிறந்து விளங்கியிருக்கிறார். ஆர்எம்பி டயோசிஸில் செயலராக 2 வருடம் பணிபுரிந்தார். துபாயில் டெக்னிக்கல் கான்ட்ராக்டிங் கம்பெனி ஒன்றை 5 ஆண்டுகள் நடத்தி திறமை வாய்ந்த தொழிலதிபராக திகழ்ந்திருக்கிறார். தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாநகர மகளிர் அணி துணை அமைப்பாளராக செயல்பட்டு வருகிறார். தனக்கென்று தனி அடையாளத்தை உருவாக்க தமிழ்நாட்டு சர்க்கரை என்னும் பெயரில் நாட்டு சர்க்கரையை ஹோல்சேல் ரீட்டைல் செய்து வருகிறார். இவ்வளவு திறமையும் அனுபவமும் கொண்ட எமது தமிழ்ச்செல்வி RC ஆஃப் நாகர்கோயில் எவர்கிரீனுக்கு பிரசிடெண்டாக பொறுப்பேற்கிறார். அவரது பணி சிறக்க இதயபூர்வமாக வாழ்த்துகிறது எவர்கிரீன் உறுப்பினர்கள் அனைவரும். அவர்கள் சார்பாக உங்களுக்கு இந்த வாழ்த்துக்களை வழங்குவது ஆரோக்கிய ஜெசி. என் உரையை வள்ளுவரின் வாக்கோடு நிறைவு செய்கிறேன். அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கியல்பு. அஞ்சாமை பொருள், அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் ஆகிய 4 பண்புகளும் வேந்தர்களுக்கு சிறிதும் குறைவின்றி இயல்பாக இருக்க வேண்டும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றியும் வணக்கங்களும். We are confident that Rotarian PHF Tamilselvi leadership will reach new heights to our club. Thank you, dear Rotarian Jessie. Now it is time for new leadership to take us forward. Corner change is a traditional event of Rotary to adopt. ரெண்டு கை காலர் பிடிங்க. காலர் பிடிச்சிருமா? குட். மடங்கு. ஓகே. Let us all welcome our new president, Rotarian PHF Tamilselvi, and look forward to another year of service and growth under her capable guidance. Thank you. To mark this event by distributing chocolates to all. Through this, we create public image. I cordially invite Rotarian Auntie Vigila to carry on this event. மேடம் இங்கேருந்து கொடுங்க மேடம். Now I request our President Rotarian PHF Tamilselvi to hand over Surgeon at Arms to the Surgeon at Arms for this Rotary year, Rotarian Shalini. சைடில் இருந்து அவங்க Thank you. It's time for acceptance speech of newly installed president. I request dynamic
acceptance speech and enlighten us with her words of wisdom. முதல் 2025 வரை ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோயில் எவர்கிரீன் தலைவராக பணியாற்ற இந்த வாய்ப்பை வழங்கிய எவர்கிரீன் ரொட்டேரியர்களுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். எனது ரோட்டரி பயணம் 2001ஆம் ஆண்டில் தொடங்கியது. சேவை செய்ய விரும்புவராகவும் எனது வாழ்க்கையை மேம்படுத்த புதிய நெட்வொர்க்குகளை திறப்பதைப் போலவும் முதல் நாள் வருகை ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் பெண் குழந்தைகளை காப்பாற்றும் திட்டத்தை வெளியிட்டனர். நான் ஒரு ரொட்டேரியன் என்பதில் முழு மகிழ்ச்சி அடைகிறேன். நான் அவர்களில் ஒரு பகுதியாக இருக்க விரும்பினேன். மற்றவர்களை பற்றி அக்கறை கொண்ட இந்த தன்னலமற்ற மக்களில் ஒரு பகுதியாக இருக்க விரும்பினேன். நாகர்கோயில் எவர்கிரீன் சேவை செய்து கொண்டிருந்த போது முதல் நாள் ஆச்சரியமாக இருந்தது. உறுப்பினர்கள் என்னை மிகவும் அன்புடனும் உற்சாகத்துடனும் வரவேற்றனர். இதனால் நான் ரோட்டரி குடும்பத்துடன் பயணிக்கிறேன். நான் 2023 முதல் 24 வரை செயலாளராக பணியாற்றினேன். இப்போது 5வது தலைவராக பணியாற்றுவதில் எனக்கு மிக மகிழ்ச்சி. இந்த பணி மிக பெரிது. ஆனால் ஆற்றல் மிக்க முழு துடிப்புடன் முயற்சி கொண்ட இந்த குழு இந்த உறுப்பினர்களுடன் 2024 முதல் 2025 வரை வெற்றிகரமாக ஆண்டாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எங்கள் கிளப் உலக அளவில் மகத்தான திட்டத்தின் செயல்முறையை ஏற்கனவே நாங்கள் தொடங்கிவிட்டோம். இந்த அடித்தளத்தை அமைத்து எங்களை இவ்வளவு தூரம் வழி நடத்தியதற்காக எங்கள் கடந்த கால கிளப் தலைவர்களுக்கு நன்றி. மேலும் எங்கள் ஆரை மாவட்டம் 321 மண்டலம் 27 மாவட்ட ஆளுநர் மேஜர் டோனர் ரொட்டேரியன் மீரான்கன் சலீம் சார் அவர்களுக்கு நன்றி. கௌரவ விருந்தினர் ரொட்டேரியன் மேஜர் டோனர் பிஏஜி ஜெஸ்னா தர்மா மேடம் அவர்களுக்கும் நன்றி. மற்றும் உதவி கவர்னர் ரொட்டேரியன் டாக்டர் பி சசிதரன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் கிளப் மாவட்ட ரொட்டேரியன் பிஏஜி கிளப் டைரக்டர் ஸ்ரீதேவி பிரின்ஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. எங்கள் கிளப்பின் முன்னாள் பிரசிடண்ட் ரொட்டேரியன் பிஹெச் கலா அசோக் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. முன்னாள் பிரசிடண்ட் ரொட்டேரியன் அட்வொகேட் அன்புகனி அரசு அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. எனது ரோட்டரி நண்பர்கள் ரொட்டேரியன் ஜெயமதி ரோசாரி, ரொட்டேரியன் இந்திரா லபன், ரொட்டேரியன் சுஜாதா சாலமோன், ரொட்டேரியன் டாக்டர் பிரபா புண்ணியவதி, ரொட்டேரியன் பிஹெச்எஃப் டாக்டர் ஷாலினி, ரொட்டேரியன் ஆண்டின் விஜிலா, ரொட்டேரியன் டாக்டர் ரெபிலா ஜான், ரொட்டேரியன் சுகதா மெர்லின், ரொட்டேரியன் ஷீபா வினு, ரொட்டேரியன் ரேகா லெலின், ரொட்டேரியன் ரெஜினா பாய், ரொட்டேரியன் டாக்டர் கோதைராஜ், ரொட்டேரியன் ஆரோக்கிய ஜெசி, ரொட்டேரியன் தேவி ஜெகன் மற்றும் அரசியல்வாதிகள், நண்பர்கள், உறவினர்கள், அனைத்து ரொட்டேரியன்ஸ் கிளப்பில் இருந்து வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் ஒரு வருடம் பயணிக்க இருக்கும் ரொட்டேரியன் பிஹெச்எஃப் சுபாஷ் செந்தில் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் நாகேந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. பல சேவைகளை எங்களோடு ஒன்றாக சேர்ந்து செயலாற்றி இருக்கிறார். டாக்டர் தினத்தில் நிறைய சேவைகளை செய்து மரக்கன்றுகள் கொடுத்து எங்களை மிகவும் எவர்கிரீன் ஃபேமிலியை மிகவும் பெருமையாக பாராட்டி கொண்டு வந்திருக்காங்க. டாக்டர் நாகேந்திரன் டாக்டர் அவர்களுக்கும் நன்றி. மற்றும் இங்கே மல்டி கிளப்பில் இருந்து வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். Thank you, Honorable President Rotarian PHF Tamil Selvi, for your inspirational speech. Now it's time for introducing our new Chief of Office Bearers 2024-25. First and foremost, let us take a moment
members. Your commitment and tireless efforts have laid a strong foundation for us to build upon. We deeply appreciate all that you have done. Now we are also here to celebrate the beginning of a new chapter. As we install our new officers, we place our trust in their leadership and vision. We cordially invite our President Rotarian PHF Tamil IPP PHF Kala. Secretary PHF Subhash Sandal. Secretary PHF Subhash Sandal. Joint Secretary Rotarian Dr. Prabha Punyavadi. Treasurer Anjali Vigila. Treasurer Anjali Vigila. Surgeon at Arms Rotarian Shiba Vinod. அதான் மாற்றி வச்சுருங்க. Bulletin Editor Rotarian Advocate Past President Andukani Arasu. ஸ்டார்டிங் இன்னும் பண்ணுறாங்க வேறு. Vocational Service Rotarian Dr. Ramila Jan. Club Service Rotarian Past AG Sri Devi Prince. போக முடியாதுன்னு நினைக்கிறேன். Community Service Rotarian Dr. Prabha Punyavadi. International Service Rotarian Sujata Salomon. Club Trainer Rotarian ROK Jesse. Club Membership Rotarian Devi Jagan. Rotary Foundation Rotarian Dr. Shalini. IT Officer Rotarian Rekha Lenin. Literacy Rotarian Dr. Ramila Jan. Women in Rotary Rotarian Sugata Berlin. Mother and Child Care Rotarian Dr. Shalini. Family of Rotary Rotarian Anjali Vigila. Legal Aid Rotarian Advocate Past President Andukani Arasu. Road Safety Rotarian Regina Bai. இங்கே வரக்கூடாது. ஒரு சேர போடுவோம். கொஞ்சம் தள்ளி வாங்க. நெருங்கி சேர் பக்கத்தில் வாங்க. ஆ ரெடி. ரெடி கவர்னர். ஓகே. ஓகே தேங்க்யூ. Awardee Mrs. Lizzie Karsian. We cordially
ஆமாம், இங்கேருந்து எடுத்துகிட்டு அதோட A very warm good evening to each and everyone present here. With great pleasure, I present to you a good picture of Mrs. Lissy Kerosian, the business lady who is running Lady Brand Fashion Boutique in Nagapoli behind Fortis. She is very good at doing ari work, thread work, stitching blouses, gowns, wedding dresses and party dresses. She even provides dresses for our serial actresses. Now she backs the Vocational Excellence Award of today's evening. She's a very highly talented person. We are happy to have her in our midst. Now she's from Kerala and she's blessed with 2 kids, 2 girls, the eldest in the 11th standard and the youngest in the 5th standard, studying in Alfonsa School. Now her husband, Mr. Shigo, is a deccan in the ship. We are really happy to have her with us. Thank you. We cordially invite our chief guest, Rotarian Meerankam Sarin, District Governor, to present this award. அந்த வயரு வச்சுறாங்க. ஃப்ரெண்டில் வாங்க, பிரசிடென்ட் ஃப்ரெண்டில் வாங்க. அப்படி இங்கேருந்து பர்சன்ட் சேர்த்து அப்படியே அதான் நல்லது கூட. Thank you, DG. Now we move on to projects. Our mission is to serve those in need, and our projects are a testament to this commitment. இந்த ஆண்டு நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் ஆனது சப்போர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல், சப்போர்ட் மெடிக்கல், சப்போர்ட் என்விரான்மெண்ட். அதன் அடிப்படையில் நாம் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ரொட்டேரியன் PHF சுபாஷ் செந்தில் அவர்கள் சிங்கிள் பேரண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிராசரிஸ் ட்ரெஸ் வழங்குகிறார்கள். சிவசக்தி GHS திருப்பதி சாரம் நம்முடைய கவர்னர் அவர்களை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். பின்னாடி போயிருமா அப்பா. சிவசக்தி கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் திருப்பதி சாரம் ஸ்ரீ ஹரிராம் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் திருப்பதி சாரம் ஏஜி இங்கிட்ட வந்துடுறேன். ஏஜி இந்த சைடு கொஞ்சம் உள்ளே வந்துட்டீங்கன்னா எல்லாம் பிரசிடென்ட் எப்படி வந்துருங்க. பிரசிடென்ட் ஃப்ரெண்டில் வாங்க. அப்படியே வந்துருங்க. விடிஜி மேம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. ஓகே, தேங்க்யூ. சகியா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சூரங்குடி, மஞ்சு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சூரங்குடி, தம்பி ஓகே. தர்ஷினி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சூரங்குடி, சகியா, மஞ்சு, தர்ஷினி வாங்க. சகியா, மஞ்சு, தர்ஷினி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சூரங்குடி. எல்லாரும் முன்னாடி விடிஜி மேம் ஐபிபி வந்துடும். ரைட் விழுந்துறாங்க. ஓகே.
Support Government School Project Rotarian Ramila Jan அவர்கள் வாட்டர் பியூரிஃபையர் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் திருப்பதி சாலத்திற்கு அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். மேடம் மேடம் இல்லை நீங்கள் மேடம் ஜஸ்ட் பிடிச்சி ஐபிபி அங்கே போய் நிற்கிறாங்க. சரி Support Government School Project Rotarian Sridevi Prince Single Parent மாணவி பிரியதர்ஷினி கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் திருப்பதி சாலம். அப்படியா? இதுதான் கரெக்ட். ஓகே. டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் சப்போர்ட் மெடிக்கல் ரொட்டேரியன் ஷிபா வினோ அவர்கள் மருத்துவ செலவு திருமதி கலா அவர்களுக்கு வழங்குகிறார்கள். புதுக்குடியிருப்பு. வீட்டில் வேலை பார்க்குறேன். சரி. Rotarian District Project Support Medical Rotarian தேவி ஜெகன் அவர்கள் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக மிஸ்டர் ஸ்ரீராம் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்குகிறார்கள். ரூபாய் 5000. இப்படி போகும். ஏங்க இப்படி வருது? ஆண்டவா. Support Medical Rotarian PHF தமிழ்ச்செல்வி அவர்கள் வீல் சேர் ஒன்றை அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். இதை டாக்டர் கிரண் from GH அவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். கேன்சர் பேஷண்ட்டுக்கு வழங்குகிறார்கள். ஏஜ் இப்படி வந்துடுங்க. அப்படியே நின்றுங்கன்னா அப்படி வந்துடும். அவ்வளோதான். குட். ஓகே ரைட். டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் சப்போர்ட் என்வைரன்மெண்ட் மரக்கன்றுகள் நாம் அன்பளிப்பாக வழங்குகிறோம். லேர்ன் டு சேவ் கிரீன் லேண்ட். நம்முடைய விசிட்டர்ஸ் ரொட்டேரியன் லதா அவர்கள் வந்து மரக்கன்றுகள் பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம். சப்போர்ட் என்வைரன்மெண்ட். எல்லா வீடும் மரத்தை வச்சு எடுத்துக்கோமா? அடுத்ததாக ரொட்டேரியன் ஜெகன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
of Nagarkoil. சார் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். Rotarian past president Sylvester Rotary Club of Nagarkoil அவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஓகே. ஆமாம் சார் ஃபேஸ் நிறைய Rotarian Edward Rotary Club of கன்னியாகுமரி அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். சாப்பிட்டு பொம்மை வச்சுட்டு Rotarian செந்தில் குமார் Rotary Club of நாகர்கோவில் டவுன் அவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். Rotarian ஹெலன் அருணா Rotary Club of நாகர்கோவில் குயின்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். Rotary Club of Greater Nagarkoil Secretary வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். பிரசிடென்ட் சுந்தர் அவர்கள். Rotary Club of Nagarkoil Midtown பிரசிடென்ட் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Vocational service Rotarian AG ராமச்சந்திரன் அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன். ஓகே. Vocational service Rotarian Dr. Prabha Punyavadi Rotarian PHF Kala Rotarian Sridevi Prince இணைந்து தையல் மிஷின் அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். அதை பெறுபவர்கள் சுதா வெட்டோனி மடம். சுதா வெட்டோனி மடம். அம்மா இந்த பக்கம் வாங்கம்மா, இந்த பக்கம் வாங்க. இங்கே திரும்பிக்கோங்க. இங்கே இங்கே கொஞ்சம் ஃப்ரெண்ட் வாங்க. அப்படியா ரைட். ஓகே. Vocational service Rotarian Antin Vigila Treasurer அவர்கள் ரோட் சைட் வெண்டர்ஸ் 2 பேருக்கு வெயிலினுடைய தாக்கத்தில் இருந்து அவர்கள் தங்களுடைய தொழிலை சிறப்பாக நடத்துவதற்காக அம்பர்லா வழங்கப்பட்டுள்ளது. அதை பெறுபவர்கள் முத்துக்குமார் வெள்ளமடம், சுதா வெள்ளமடம். 2 நபர்கள். ரோட் சைட் வெண்டர்ஸ்க்கு அம்பர்லா, எவர்கிரீன் அம்பர்லா. சுதா வெள்ளமடம்.
கிளப் சர்வீஸ் ரொட்டேரியன் சுகதா மெர்லின் அவர்கள் ரோட்டரி பாய்ஸ்க்கு அன்பளிப்பாக கேஷ் வழங்குகிறார்கள். ராஜன், டோமினிக், கிருஷ்ணன், ஸ்டாலின் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். கூப்பிடும்போது வரமா ரொம்ப பிஹேவ் பண்ணி நின்றுட்டு இருக்கிறது ஏன் போங்க ஒரு போங்கப்பா. ஸ்டாலின் மொத்தமாக ஒரு ஆள் வாங்கிட்டு போவாங்க. கம்யூனிட்டி சர்வீஸ் ரொட்டேரியன் பாஸ்ட் பிரசிடென்ட் அன்புக்கனி அரசு அவர்கள் டிரஸ் மெட்டீரியல் வழங்குகிறார்கள். பிரியா, BA ஸ்டூடெண்ட் from கோலம் காலேஜ். பெனிஃபிஷியரி வரல. பிரியா வரல. ரொட்டேரியன் PHF தமிழ்செல்வி அண்ட் ரொட்டேரியன் ஸ்ரீதேவி ஃப்ரெண்ட்ஸ் இணைந்து 10 kg அரிசி 3 நபர்களுக்கு வழங்குகிறார்கள். ஜமுனா பரசேரி, விஜயா பரசேரி, ஹேமா பரசேரி. திருமதி ஜமுனா, திருமதி விஜயா, திருமதி ஹேமா அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஓகே ஓகே கம்யூனிட்டி அது இவங்களாம் கீழே நின்று வாங்கிக்கிறேன். கம்யூனிட்டி சர்வீஸ் ரொட்டேரியன் டாக்டர் ஷாலினி அவர்கள் சரோஜினி மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒரப்பனவிளை டாய்லெட் ரெனோவேஷனுக்காக ரூபாய் 25,000 அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். ஒரு லோன் இன்சூரன்ஸ் பேங்க் உள்ளடக்குகிறார்கள். மேம் அவங்க பிடிஜி மேம் முன்னாடி வர சொல்லுங்க. இவங்கள கொஞ்சம் பின்னாடி. ஏஜி செக்ரட்டரி அப்படி இங்கிட்ட வந்துடுங்க. சரி ரைட் ரெடி ஓகே தேங்க்யூ. ரொட்டேரியன் ரேகா லெனின் அவர்கள் ரைஸ் பாக்கெட்ஸ் 5 நபர்களுக்கு வழங்குகிறார்கள். ஜெயஸ்ரீ திருப்பதி சாரம், மேகலா நாகர்கோயில், சரஸ்வதி நாகர்கோயில், சாந்தா ஒழுங்கைசேரி, பிரியா ஒழுங்கைசேரி. ஜெயஸ்ரீ திருப்பதி சாரம், மேகலா நாகர்கோயில், சரஸ்வதி நாகர்கோயில், சாந்தா ஒழுங்கைசேரி, பிரியா ஒழுங்கைசேரி.
சர்வீஸ் ரொட்டேரியன் சுஜாதா சாலமன் அவர்கள் ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபீஸ் அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். சஞ்சய் என்ற மாணவனுக்கு. ஹலோ சொல்லுங்கள். At present, time has come to release the bulletin. Now I request Rotarian past President, Rotarian Dr. P. Sasidhar, Assistant Governor, Zone 27, to release the bulletin. And also I request our Chief Guest, Rotarian Mirangan Salim, to receive the bulletin. இல்லை ஒன்று தானா? நிறைய உள்ளுக்கு இருக்கு நினைக்கிறேன். மேடம் இங்கே வா, இங்கே வா சார். மேடம் கொஞ்சம் தூக்கி காட்டுங்க. ஐபிபி ரெடி ரெடி. ஓகே, தேங்க்யூ. Thank you, dear our editor, Rotarian past President, Advocate Anthukani Arasu, for your dedication work. I kindly invite our Rotarian Dr. P. Sasidhar, Assistant Governor, Zone 27, to felicitate the gathering. President PHF Tamil Selvi, respected Secretary PHF Subhas Sendil, respected immediate past President Kala, Honorable Chief Guest, Honorable Major Donor Governor Mirangan Salim, Guest of Honor Major Donor PDG Jacinta Dharma, and District Secretary Prabhakaran, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் ஒரு இனிய நாள். ஏனென்றால் எனக்கும் இந்த எவர்கிரீன் கிளப்புக்கும் ரொம்ப ஒரு சம்பந்தம் உண்டு. இந்த ஸ்டேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு இதே கவர்னர் எனக்கு, நான் பிரசிடென்ட், ஸ்ரீதேவி பிரின்ஸ் வந்து அசிஸ்டன்ட் கவர்னர். இந்த பயணம் 3 வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க கவர்னரும் அப்படி தான் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக அப்போ இருந்தாங்க. அதே போல் என்னோட ஏஜ் ஸ்ரீதேவி பிரின்ஸ் அப்படி தான். ஏன்னா அவங்கள சிறப்பாக சொல்லணும். ஏன்னா 3 கிரேட்டர் கிளப்பு எவருக்கு, அவங்களோட ஹோம் கிளப் எவருக்கு எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. நான் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க. அதனால தான் இன்றைக்கி நான் இவ்வளோ அச்சீவ் பண்ணி இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து ஒரு ஏஜியாக வந்து 3 இயர்ஸில் வந்திருக்கு. அதே போல் இந்த எவர்கிரீன் கிளப் ஒரு லேடிஸ் கிளப்
நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீட்லேயே நமக்கே தெரியும் லேடிஸோட ஒர்க்கு, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு. குழந்தைங்களை பார்க்கணும், ஹஸ்பண்டை பார்க்கணும், ஃபினான்ஸை பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க ஒரு கிளப்பில் வந்து இந்த கிளப்பை லீட் பண்ணி நடத்துறது என்பதும், இந்த கிளப்பு கூட அவங்க மெம்பர்ஸாக இருப்பதுங்கிறதும் ரொம்ப ஒரு கடினமான செயல். அதுலேயும் இவ்வளோ சிறப்பாக வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது 5வது வருடம். இது 5வது வருடம் இல்லை, இந்த கிளப் ஒரு 50வது வருடம் வந்து கொண்டாட போகிறது. அது ஷுவர். அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக அவங்க மேமை சொல்லணும், ஸ்ரீதேவி பிரின்ஸ் மேம். ஆனால் மேம்கிட்ட நான் உடனே சொல்கிறேன், உங்களுக்கு அடுத்தால ஒரு லீடரை நீங்கள் வந்து தயார்படுத்திடணும். அதுதான் வந்து லீடரோட அழகு. அப்போ தான் இது வந்து இன்னும் முன்னோக்கி போயிட்டு இருக்கும். இந்த எவர்கிரீன் கிளப்புங்கிறது வந்து இன்னும் மரமாக வந்துக்கிட்டே இருக்கும். அது ஷுவர். அதே போல் இன்னைக்கு வந்துருக்கிற பிரசிடென்ட் தமிழ் செல்வி, அவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்லணும். நான் ஒரு 2 மாதங்களாக அவங்கக்கிட்ட இங்கே பிரசிடென்ட் என்ற முறையில் பழகிட்டு இருக்கிறோம். ரொம்ப இன்வால்மெண்டான ஒரு பிரசிடென்ட். அதே போல் அவங்க ஏற்கனவே சொன்னது போல் அவங்க முகமும் அப்படி தான், மனசில் வந்து ஒரு வஞ்சகம் கிடையாது. எதுனாலும் ஓப்பனாக சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி அவங்கள ரீட் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட் அவங்க கிடச்சிருக்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதை நீங்கள் பயன்படுத்துறது உங்களோட மெம்பர்ஸ் கையில் இருக்குது. ஏன்னா அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ இன்வால்மெண்ட் ஒர்க்கு. அவங்க பிரசிடெண்ட்டாக இன்றைக்கி தான் எடுத்திருக்காங்க. ஆனால் கழித்த நாட்களாகவே என்கிட்ட பேசும்போது, சார் இப்படி பண்ணணும், என்கிட்ட ஒரு நாள் சொல்கிறாங்க, சார் உங்கள்கிட்ட எனக்கு மணி எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஆனால் என்னை ப்ராப்பராக கைட் பண்ணுங்க சார், நான் கிளப்பை வந்து நடத்தணும். இந்த மாதிரி ஒரு பிரசிடெண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருப்ப நல்லது. அனைத்து மெம்பர்ஸும் அவங்கள வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள், டிஸ்கரேஜ் பண்ணிடாதீங்க. இப்படி என்கரேஜ் பண்ண தான் அவங்க வந்து மேலே வருவாங்க. ஏன்னா நம்ம ஒரு நல்லா ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்குன்னே ஆள் இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் அவங்கள வந்து ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் வரும். அதே போல் செக்ரட்டரி சுபாஷ் செந்தில் சார் எனக்கு ஆல்ரெடி முன்னாடியே தெரியும். அவ்வளோ ஒரு பழகுறதுக்கு இனிமையானவர். அதனால் சாரே இருக்கிறதுனால அந்த மேம் வந்து பிரசிடெண்ட்டுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க என்று கண்டிப்பாக நம்புகிறேன். அதே போல் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மேம் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, பிடிஜி மேம் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி ஒரு லேடியாக இருந்து 3 to 1 ஒரு கவர்னராக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இயரை வந்து அவங்க பண்ணினாங்க. அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்க வந்து ரிலாக்ஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தபடியாக என்னுடைய கவர்னர் வந்து ஆக்சுவலி நம்ம எல்லாருமே வந்து ரோட்டரி ஃபேமிலிக்குள்ளே தான் இருந்துகிட்ருக்கோம். ரோட்டரிங்கில் ஒரு ஃபேமிலி. அதுலேயும் இந்த வருஷம் நாங்கள் வந்து ஒரு புது ஃபேமிலிக்குள்ளே போயிருக்கிறோம். ஒரு 36 ஏஜிஸ். ஆமாம், அதில் வந்து எங்களுக்கு தகப்பனாகவும் அண்ணனாகவும் வந்து எங்களை வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து அமைச்சிருக்கிறாரு, இருந்துகிட்டு இருக்கிறோம். அதில் வந்து இன்னைக்கு வந்திருக்கிற ராமச்சந்திரன் ஆகட்டும், சாதகன் ஆகட்டும். ஏன்னா நாங்கள் எப்படி சொல்கிறோன்னா ஏஜிஸே நாங்கள் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறோம். சாருக்கே தெரியும், எல்லாரும் சொல்கிறாங்க நாங்கள் ஒரு காலம் இப்படி ஒரு ஏஜிஸ் இல்லை, டீம் இல்லை, நீங்கள் என்ன வித்தியாசமாக வந்து இருந்துட்டு இருக்கீங்க, ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து வந்து போயிட்டுருக்கோம். அதான் டீம் சிக்னேச்சர். ஏன்னா அந்த ஒரு டீம் இருந்தால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு கை தட்டி இது ஓசை வராது. அந்த டீமை, முத்தான டீமை வந்து எங்கள் கவர்னர் வந்து எடுத்திருக்கிறார் 3 வருஷமாகவே. என்னோட சக்ஸஸ்ஃபுல்லையும் அப்படிதான். நான் பிரசிடெண்டாக இருக்கும்போது ஏஜி மேம் எப்படி பண்ணாங்களோ ஏஜே தெரியும், ஆனால் எனக்கு கவர்னர் அன்னைக்கு தெரியாது. ஆனால் நான் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டுக்கெல்லாம் வந்து தட்டி கொடுத்தார். எனக்கு இன்னைக்கு ரோல் மாடலாகவே சார் இருக்கிறாங்க. நான் பொய் சொல்லலை. அந்த அளவுக்கு உள்ள ஒரு கவர்னர். அந்த கவர்னர் வந்து நம்ம வந்து அவங்கள யூஸ் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. 3 to 1 வந்து நம்மளை எப்படி செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஏஜிசினாலும் சரி, பிரசிடென்ட்னாலும் சரி, ஒரு டீமை செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம டீமாக நம்ம ஒர்க் பண்ணோன்னா இந்த 3 to 1 நம்ம கவர்னர் இன்னும் அடுத்தபடிக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். அதனால் எல்லாரும் சேர்ந்து வந்து ஒற்றுமையுடன் உழைப்போம். எங்கள் கவர்னர் வந்து எங்களுக்கு சொல்கிறதே வந்து யாரையும் குறை சொல்லாதீங்க, என்ன பண்ணாதீங்க, குறை சொல்லாதீங்க. குறை இருந்தால் நேராக வந்து அவங்கக்கிட்ட மட்டும் வந்து நீங்கள் சொல்லலாம், அட்வைஸ் பண்ணலாம். இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் வந்து முதுகுக்கு பின்னாடி வந்து குறை சொல்லாதீங்க. அப்படி அதுதான் எங்கள் கவர்னர் எங்களுக்கே வந்து ஊட்டி வளர்த்துட்டு இருக்கா. குறை சொல்ல வேண்டாம், அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம ரோட்டரி ஆகட்டும், உங்களோட கிளப் ஆகட்டும், இன்னும் மேன்மையாக வளரும். அதே போல் பிரசிடெண்ட்டை நான் ஒன்று சொல்ல வேண்டும். பிரசிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை பொறுப்புங்கிறது ஒரு ஈஸியான ஒர்க்கு கிடையாது.
அந்த தலைமை பொறுப்புக்குள்ளே வந்துட்டாலே அது குடும்ப தலைவன்னாலும் சரி, ஒரு கிளப்போட லீடராக இருந்தாலும் சரி, நிறைய பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும். அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வேணும்னா பொறுமை வேணும். ஆமாம், அப்போ சில நாட்கள் நினச்சிருக்கிறேன், ஏன்னா தமிழ்செல்வி மேமை பொறுத்தவரையில் கொஞ்சம் ஷார்ட் டெம்பராகவும் இருப்பாங்க. இவங்க எப்படி லீட் பண்ணுவாங்க இந்த கிளப்பை, கொஞ்சம் ஷார்ட் டெம்பராக இருக்காங்களேன்னு எனக்கு ஒரு இது இருந்துச்சு. ஆனால் ஒரு சம்பவத்தில் வந்து கடந்த நாட்களில் அவங்ககிட்ட இது பண்ணும்போது அருமையாக ஹேண்டில் பண்ணாங்க. ஒரு 10 ஹவர்ஸில் அந்த இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி சரி பண்ணணுங்கும் போது எனக்கு உண்மையாட்டே வந்து மேம் வந்து பெருமைப்படுறேன். ஏன்னா அந்த அப்போ அதுதான் வந்து தலைமைக்கு முக்கியத்துவம். நான் இப்போ கவர்னர்கிட்ட வர நேற்று இந்த சம்பவத்தை பேசிகிட்டு இருந்தேன். சார் பரவாயில்ல, தமிழ்செல்வி வந்து அழகாக பண்ணாங்கன்னு வந்து நேற்று வர அதை பண்ணிட்டு இருந்தேன். அதனால் இந்த மாதிரி ஒரு தலைமை கிடைத்திருக்கிறது மேமுக்கும். அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் மேம். ஆமாம், எஸ் 3-2 இந்த வருஷம் நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Thank you, AG, for your innovative work. Next, I would like to invite Rotarian David Tennant to introduce our guest of honor. Good evening everyone. Past District Governor of Rotary District 3212 was born and brought up, educated and employed and also settled down in Nagarkoil. Her schooling was at St. Joseph Convent Higher Secondary School, Nagarkoil, and college life at Holy Cross College, Nagarkoil. Her professional life as a PG assistant in English was spent in St. Joseph Convent Higher Secondary School, Nagarkoil. She is the member of Indian Red Cross Society, Innerville Club of Nagarkoil, Red Ribbon Society and few more service organizations. As a member of Advisory Committee of Kanyakumari Government Medical College, she has composed the college anthem in 2004. She is now serving as the Secretary of Guild Service, in which our respectful District Collector as the President. In the Rotary world, she is given the assignment as Assistant Zonal Ambassador for empowering girls to develop the ability of girls in 14 revenue districts of Tamil Nadu. Due to her interest in spoken English, she has started a channel named Jacinda Spoken English through YouTube. She is married to Mr. Dharma, proprietor of JMJ Group of Companies. She is gifted with a son and 2 grandchildren. PDG Jacinda Dharma could successfully complete her tenure as the governor. She had conducted all the district events and also complete a very good district conference Aleosai. Jacinda Dharma was the one to distribute the district directory to each and every Rotarian in 3212. Thank you. Thank you, dear Rotarian David Tennant. I kindly request Rotarian PDG Jacinda Dharma to continue our event by sharing some words with us. Please welcome ma'am. அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். And it is always my pleasure, pride and an honor and a happiness to offer my Rotary greetings to each and every one of you present here, and very particularly to all the Rotarians, and very special greetings to the newly installed president of this active Evergreen Club and our dynamic leader of 3212 Rotarian, Major Donor Miran Kansali. And then we have our AG also with us, and the past president who had successfully completed her tenure as a president, and the last year's president has taken up the role as the new president, and her secretary is also there. And then we have got a very active and dynamic district secretary Rotarian Prabhakaran sir. And so many others are also here, very many leaders of our district, past leaders, present leaders, future leaders, and very dedicated and devoted Rotarians from various clubs, and also very many guests from different walks of life. And once again, my greetings to all of you, and my special greetings to my own AG and my own old student, Rotarian Sri Devi Prince, whose skill and will, strong mind
and leadership quality is leading this club, Evergreen Club, to keep it always green, fresh, bright, colorful, joyful, and sure successful also. இந்த மாதிரி ஒரு லீடர் இருந்து முழுதும் அவங்க கூடயே இருந்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் செஞ்சுருக்காங்கன்னா இட் இஸ் ஒன்லி a great achievement, and the credit goes to their own friends also who are with her. ஒருத்தர் மாத்திரம் everybody knows the truth, is not? யாரும் தனியாக நின்று எந்த சாதனையும் செய்ய முடியாது. சேர்ந்து பலரும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே தான் அது நடக்கும். அதனால் ஐ திங்க் the members of Rotary Club of Evergreen, they are always devoted. They are following her immediately, and they are ready to do anything, whatever is possible. That is why so many activities were done last year also, and this year even now, நிறைய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிற சாதனைகள் in the sense all service activities in different avenues of service, from club service, community service, education service, and in every way they were doing it. That all shows our spirit. எல்லோருக்கும் தெரியும் ரோட்டரி தொடங்கும் போது ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தொடங்கினது, ஆனால் அப்புறம் நிறைய சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் செய்கிறோம். அதனால தான் எல்லா கிளப்ஸும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காகவே we meet very often, we sit and talk, eating and chatting, everything goes on together, meeting, eating, chatting, everything goes on together. Why? Because that is a chance to develop our friendship. இவங்களுடைய கிளப்பு நிறைய நம்ம வாட்ஸ்அப்லாம் பார்த்துருக்கோம். எப்போதுமே பர்த்டே செலிப்ரேஷன் அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேஷன் they meet. Why? Because a chance to greet one another, is not? நமக்கே தெரியும் நம்ம பர்த்டேக்கு நம்மளை யாராவது விஷ் பண்ணால் அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சின்ன பிள்ளைகள் கைத்தட்டி சந்தோஷமாக பதிச்சலும், ஆனால் நம்மளை மாதிரி பெரியவங்க அதை ரொம்ப வெளியில் காட்டிக்கிட மாட்டோமா இருக்கும். பட் all of us enjoy that, is not? When somebody remembers our birthday and somebody is ready to wish us, we are really happy. That is the attitude of any human being. So these members of Evergreen are always doing that. So continue to do that and continue your friendship, and you will be able to make your club always green, evergreen, fresh and happy also. And it is going to be the best club if you are able to do many more activities also. So whenever I visit an all women club, I feel so happy. முதல்ல 3212 all women club தொடங்கினது நான் தான். அது அப்போது பிடிஜி ஷாஜகான் சார் என்கிட்ட ரிக்வெஸ்ட் கொடுத்தார். எப்படி தட் இயர் ஐ வாஸ் த சேர்மன் ஃபார் விமன் இன் ரோட்டரி, அண்ட் ஐ ஆஸ்ட் ஹிம், உங்களுக்கு செமினார் நடத்தி தரணுமா கிளப்பு உண்டாக்கி தரணுமா? அவர் ஹி ஓப்பன்லி செட், எனக்கு செமினார் செய்யண்டா, எனக்கு எப்படியாவது ஒரு ஆல் விமன் கிளப்பை தொடங்கிட்டாங்க அப்படின்னாங்க. தட் வாஸ் மை அட்டெம்ப்ட். Rotary Club of Golden Flowers, that was originally I started in that with that name, and it still goes on. சில மெம்பர்ஸ் இருப்பாங்க, சில மெம்பர்ஸ் வெளியில் போவாங்க. That is what is Rotary, is not? Some people come and go. So we have to give them a taste of Rotary only by coming inside. சிலர் சொல்லிடுவாங்க உள்ளே வந்துட்டு ஒரு வருஷத்தில் போயிட்டாங்க. Maybe how to make them understand what is Rotary? We can't give them a piece of cake and taste, is not? அது டேஸ்ட்டு அல்வாவும் கேக் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அது சரியா இல்லையான்னு. How to understand Rotary? To be its member only. They have to be inducted, they have to come to the meeting weekly or monthly, whatever it is. By the end of the year, maybe one or two will feel that it is not suitable for me, for my lifestyle, for my family setup, it is not suitable. In their professionally, socially and family life, இது சரியா வராதுன்னு சிலர் நினைக்கலாம். Then they will walk out. So dear friends, don't hesitate to include members. Maybe they will come and go. Let them come and enjoy what is Rotary. Let them see what is Rotary. Let them get a glimpse of Rotary. Only after that they will know whether it is good for them or not. அப்படிதான் அதெல்லாம் தட் இஸ் திஸ் இஸ் மை ஐடியா. ஐ மே பி ராங் ஆல்சோ. வந்தாங்க போனாங்க, இட்ஸ் ஆல் ரைட். லெட் அஸ் என்ஜாய் தேர் ஃப்ரெண்ட்ஷிப் ஜஸ்ட் ஃபார் 1 year அட்லீஸ்ட். வராங்க, அப்புறம் அவங்க முடிந்தால் இருப்பார்கள், போவாங்க. ஸோ இன் தட் வே ஆல் ஆஃப் அஸ் கேன் ட்ரை டு பிரிங் இன் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ், டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப் வேர் Rotary is not known at all, and try to improve our membership. We will be able to get more and more members. நம்ம ஒரு all women club தொடங்கி எத்தனையோ all women clubs are there, and I feel proud and happy to proclaim and announce that all women clubs are actively doing lot of activities. They are for friendship and they are also for serving the society. So they work with passion for Rotary and compassion for the society. That is why we are going to enjoy Rotary everywhere. So with this thought, let us go ahead, march forward and rise high in life. Let us aim high,
then we will be able to rise high. No, our present leader, our district governor has given us lot of ideas, lot of ways and means to do service activities. So let us follow and give a hand to him. Let us send a hand to him, to the district governor, and bring him up, and let us make our 3-2-1-2 the best. You have got a very good AG also. நான் இன்னைக்கு மத்தியானம் பார்க்கும்போது அவர் வந்து எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்க வராரு. யூஸ்வலி ஏஜிஸ் டோன்ட் டூ தட். ஐ வாஸ் ரியலி ஷாக் டு see him there. எங்கள் ஸ்டேஜெல்லாம் எப்படி போட்டுருக்காங்க அப்படியெல்லாம் பார்க்க வர்றாங்க. ஸோ this shows his involvement, no? So with his involvement and commitment, you will be really enjoying achievements, no? So all of us are with you, dear Rotarians of Rotary Club of Evergreen. We are ready to lend a hand to this all-women club with our cooperation and support, and with your dedication, devotion, and your contribution and participation, everything will go on well. All the very best of luck for the newly installed president and the team. Let all of us have a good Rotary year with very many activities and enjoy being a Rotarian, a member of world's largest service organization. Thank you very much. Thank you, ma'am. Such an inspiring speech and for giving motivation to our club members. Now it's time for my great honor and privilege to introduce our esteemed chief guest. I cordially invite Rotarian Action Vigila to introduce our chief guest. Good evening to all. Rotarian Major Donor Miran Khan Salim was born on 15th July 1967 in Kaliyakavile outside Nagarkoil, India. He did his diploma in EEE at Kerala. An entrepreneur by profession, Salim gets Aisa Jewellers, Kaliyakavile and MS Gold Distributors. He has been doing wholesale distribution of gold ornament for the past 27 years in South India. He is a life member of District Club Nagarkoil and Red Cross International. He is also a member of A.R. Rahman Charitable Trust and member of All Kerala Wholesale Gold Distribution Association. A Rotary member since 2007, Salim has been the president of Rotary Club of West Nagarkoil. He is currently a proud member of Rotary Club of Nagarkoil Town and leads the club in various positions. He is a major donor level 2. Rotarian Major Donor Miran Khan Salim was unanimously elected District Governor RI District 3212 for 2024-25. He served as Conference Secretary in 2012-13. The depthness with which he conducted the district conference in 2014-15 and Rotary Day celebration in 2015-16, carrying the Rotarians along with him, convincingly provided that he was an ace manager. Rotarian Major Donor Miran Khan Salim was RLI's chairman, assistant governor and district conference secretary during 2017-18. The very next year, 2018-19, he served as the district awards committee chairman and district assembly chairman in 2019-20. Salim participated in 3 RI conventions held at Seoul, Korea, Atlanta, USA and Hamburg, Germany. He was also a participant of Rotary India Sentinel Year Summit at Kolkata and Literacy Summit at New Delhi. His unalloyed pleasure in life is to visit government hospitals to help patients back to normalcy, offering all sorts of help, a habit inculcated from his childhood. So far, he was provided wheelchairs, braces and artificial limbs for more than 250 disabled patients. Rotarian Major Donor Miran Khan Salim is
endowed with a prosperous heart and understanding mind during the corona pandemic. He offered food and groceries for several families of jobless workers for 2 months, costing rupees 40 lakhs. His service to humanity is very characteristic. He helped a youth, Mr. Vignesh, who lost his right leg in accident. Salim helped him with a robotic leg and a new life went to participate in Paralympic and was successful participant in international cycle rally from Calcutta to Dhaka, covering a distance of 300 kilometers. He is one in whom the best qualities of head and heart happily blended. As chairman of Rotocare Medical Committee of Rotary Club of Nagarcoil Town, he was instrumental in providing financial support to 33 surgeries of children and also provide 3 robotic jobs to disabled persons. He constructed 3 buildings for schools and renovated the isolation ward of 2,500 square feet in Government Medical College campus at Asaripalam, Kanyakumari district. The committed Rotarian commanded the love and admiration of Rotarians of World Renown. He was conferred with Service Above Self Award of Rotary International 2020-21 for his selfless service to humanity. He is also the recipient of Best Rotarian Award of RI District 3212 for his contribution to Regional Cancer Center. He is married to Rotarian Sija Fatima and blessed with a son Adil Miran, completing engineering at MIT College, Chennai, and a Dr. Aisha Adila pursuing her MBBS at Savida Medical College, Chennai. Thank you. Thank you, dear Rotarian Auntie Vidya. Hearty welcome, DG Rotarian Miran Kansani. Stage is yours. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இலை. வெறுப்பு விருப்பமில்லாத அந்த இறைவனின் சாந்தியின் சமாதானம் உங்கள் அனைவருக்கும் உண்டாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய வாழ்த்துரையை சுருக்கமாக வழங்கலாம் என்று நினைக்கிற வாழ்த்துரையை துவங்குகிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் போகக்கூட இடத்துல எல்லாம் 9:30க்கு மீட்டிங் முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கட்டாயமாக இருக்கு. அப்படி பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக 15 மினிட்ஸ் இருக்கு. அதில் வாட்டர் டேங்க்ஸ் வேறு சொல்லணும். அப்புறம் அதுக்குள்ளே முடிக்க வேண்டி பார்க்குறேன். மோஸ்ட் ரெஸ்பெக்டட் newly installed President Rotarian PHF Tamil Selvi and his able Secretary Rotarian PHF Subhash Sendil, Guest of Honor past District Governor Rotarian Jacinta Dharma, District Secretary General Rotarian Prabhakaran, Assistant Governor Rotarian Shashidhar, immediate past President Rotarian Kala Ashok, the Chartered President of the Club, past Assistant Governor Sridevi Prince, past Assistant Governors Rotarian Edward, Rotarian Rajan, Rotarian Devarajan, Rotarian Shivakumar, current Assistant Governors Rotarian Shahjahan, Rotarian Ramachandran, Rotarian Muhammad Iqbal, the current President of Rotary Club of Nagarul Kunes, Abhisha, Secretary Rotarian Drama, past Assistant Governor Youth Service Chairman Major Donor Marina Rajappa, my good friend past Assistant Governor Rajan, Assistant Governor Team Signature Rotarian Uday Kumar, Galaxy of Presidents, President of Rotary Club of Nagarcoil West, Rotary Club of Nagarcoil Royals, and Galaxy of Rotarians, Jagan, my dear good friend Jagan, and Galaxy of Rotarians.
இந்த சபையில் இருக்கக்கூடியது எனக்கு மிகவும் அறிமுகமானது யார் என்று கேட்டால் என்னுடைய சுஜாதா சலமன் அவர்கள். என்னை 25 வருடமாக எனக்கு அவர்களை தெரியும். என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர்களை இந்த நேரத்தில் ரெகக்னைஸ் பண்ணதில் நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். அவர்களை இந்த நேரத்தில் நான் வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் வந்து ஆண்டலின் விஜிலா அவர்களுக்கு கொஞ்சம் நேரம் நாங்கள் எழுதி கொடுத்ததா, நீங்கள் அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். அது எலெக்ஷனுக்காக வேண்டி எழுதுனதும்மா. இப்போ இதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் அன்னைக்கு எலெக்ஷனில் இதெல்லாம் எழுதினா தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சி எழுதுனது. அதை இப்போ சுருக்கியிருக்கலாம். அது வந்து எவ்வளோ 6 நிமிஷம்லாம் போகக்கூடாது, 3 நிமிஷத்தில் முடிச்சிடணும். இருந்தாலும் மிக நேர்த்தியாக என்னை அறிமுகம் செய்த ரொட்டேரியன் ஆண்டனி விஜிலா அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து நான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்ரிஷியேஷன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் டு ஹூ கிரியேட் த புல்லட்டின் ஆஃப் ரோட்டரி கிரீன் வியூ ரொட்டேரியன் அட்வொகேட் அன்புக்கனி. அவங்க இருக்காங்களா? சரி, ஒரு கைத்தட்டு கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. ஏன்னா அந்த ஃபோட்டோ கேலரி எந்தெந்த நான் என்ன நிகழ்வுகள் எல்லாம் நடத்தினோ அத்தனை நிகழ்வுகளும் இதில் வந்திருக்கு. என் வீட்டில் வந்த ஃபோட்டோ வேறு போட்டிருக்காங்க. என் வீட்டில் வந்து ஒரு இன்விடேஷன் கொடுத்த ஃபோட்டோ வேறு இதில் வந்திருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நான் பார்க்கறதில்லை. அதற்காக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். எவர் கிரீன் இஸ் ஆல்வேஸ் எவர் கிரீன். சுருக்கமாக சொன்னால் அவங்க போட்டிருக்கிறதுலே அந்த ரோட்டரியோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில விஷயம் பேசி ஆக வேண்டும். தமிழ் செல்வி அவர்களை பேசுவதுக்கு முன்னாடி அவங்க கலா அசோக் அவங்க வந்து போன வருஷம் இந்த சங்கத்தை எப்படி நடத்துகிறாங்கன்னு உள்ளது நான் அவார்டு ஃபங்க்ஷனில் பார்த்தேன். சங்கம் நிறைய அவார்டு வாங்கிச்சு. நிறைய ஊக்கத்தோடு இந்த வருஷத்தை அவங்க நடத்தினாங்க. இந்த பிரசிடென்ஷியல் அட்ரஸ்லேயும் அவங்க வந்து தெளிவாக அவங்களோட உரையை கொடுத்தாங்க. நான் வந்து ரொம்ப உங்கள் சங்கத்தினுடைய சப்போர்ட்டோட ரொம்ப அருமையாக நடத்தினேன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. உங்கள் சார்பில் என் சார்பிலும் அவர்களுக்கு ஒரு மிகுந்த பாராட்டை கொடுத்துக்கலாம். என்னோட கைப்பற்ற என்னுடைய பாஸ் அசிஸ்டன்ட் கவர்னர் என்னுடைய ஜாயின்ட் செக்ரட்டரி கோவிந்தன் வந்திருக்கேன். அவரை நான் ரெகக்னைஸ் பண்ண இல்லை, சந்தோஷப்படுறேன். யான் சிட்டியோட பிரசிடென்ட் இன்னைக்கு யான் சிட்டியோட டே தான். அதை கொடுத்துட்டு இங்கே இருந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருக்க லாசர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சங்கம் என்றால் இப்படி தான் இருக்க வேண்டும். அதே மாதிரி நம்மளோட சசிதரோட கிளப் கிரேட்டர் பிரசிடென்ட் சுந்தர் வந்திருக்காரு, பழனியாண்டி வந்திருக்காங்க, செல்வா வந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கிறேன். ஏன்னா ரோட்டரி மீட்டிங்னா எல்லாரும் சேர்ந்தால் தான் ஒரு குடும்பம் மாதிரி, ஹவுஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாதிரி ஒரு பெரிய மீட்டிங்கானால் தான் அது நல்லா இருக்கும். அதை நீங்கள் செய்து காட்டிருக்கீங்க. அதுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல வந்து அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சு, ரெண்டாவது வந்து நம்முடைய பிரசிடென்ட் எலெக்ஸ் அவங்க வந்து இன்னைக்கு அவங்க வந்து அரசியல் இருக்காங்கன்னு கேட்டப்போ லேசாக ஷாக் ஆகிட்டு. ஒருவேளை அடுத்து எம்பி ஆட்ட எம்எல்ஏ ஆட்ட வருவாங்க. ஏன்னா எங்கள் கவுன்சிலர் முன்னாள் கவுன்சிலர் வினு வந்திருக்காரு. இப்போ பார்த்தா என்னடா எல்லாம் அவங்க வந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அரசியல்னு இருக்காங்க. அவங்க பேச்சும் அப்படி தான் இருக்கு. ஒரு அரசியல்வாதி பேசுன மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு எல்லா ஒரு தெளிவான ஒரு பேச்சு. அதில் வந்து இப்போ யாரிடத்துலேருந்து வந்து வாங்கணும், வந்து சார்ஜ் வாங்கணும்னு தெரியல. தினதரணி இந்த பத்திரிகை அவங்க வந்து கிட்டத்தட்ட 13 தடவை சொன்னாங்க. இப்போ தினதரணி வந்து அதுக்கு சார்ஜ் கொடுக்கணுமா, இல்லை தினதரணிக்கு எவர்கிரீன் தரணுமா அப்படின்னு உள்ள முடிவு எடுக்கணும். நான் அங்கேருந்து யோசித்தேன், தினதரணிக்கு இந்த அளவுக்கு பப்ளிசிட்டி எங்கேயுமே கிடைச்சிருக்காது. அதனால் தினதரணி இந்த சங்கத்துக்கு உடனடியாக ஒரு சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிட்டேன். அது ராமலிங்கம் என்னுடைய நண்பருக்கு. அது யார் பேசினத ரொட்டேரியன் தமிழ் செல்வி அவர்கள் இந்த வருஷம் அவங்க ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்களோட அவங்களுடைய பிரசிடென்சியல் அட்ரஸ்லேருந்து நம்ம வந்து அப்படி தெரிஞ்சுக்கலாம். யார் வந்து ஒரு வருஷத்தை நல்லா நடத்துவாங்க அப்படின்னு உள்ளது எப்படி தெரிஞ்சுக்கலாம், அவங்களுடைய பிரசிடென்சி அட்ரஸ்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் என்னென்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இன்றைக்கி இவங்க கொடுத்த ப்ராஜெக்ட் எல்லாம் பார்க்கும்போது தெரியும். எல்லாம் நம்மளுடைய வருஷத்தில் என்னென்ன பண்ண போகிறோமோ அதையெல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதற்காக முதற்கண் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோவில் எவர்கிரீனுக்கு என்னுடைய பாராட்டுக்களை கவர்னர் என்ற முறை நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த எல்லாமே வந்து பார்த்தாச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் வந்து என்வரன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் வந்து சப்போர்ட் டு த மெடிக்கல், சப்போர்ட் டு த கவர்மெண்ட் ஸ்கூல் இப்படின்னு சொல்லியே செய்யும்போது எனக்கே ஒரு ஊக்கம் தருவ மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஊக்கம் தான் எனக்கு தேவை. ஏன்னா நான் இன்னும் ஒரு 350 நாள் ஓட வேண்டியிருக்கேன். இந்த ஒரு 340 நாள் ஓட வேண்டியிருக்கு. அதற்கு உங்களுடைய ஊக்கம் தேவை. அந்த ஊக்கத்தை சிறப்பாக செய்து காட்டிய உங்கள் சங்கத்துக்கு எவர்கிரீனுக்கு என்னுடைய
முதல்கண் நன்றியையும் பாராட்டுக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கரகோஷம் அவங்க நல்லா நடத்துவாங்க, அதை பற்றி சொல்லிட்டேன். இன்னும் வந்து என்னுடைய அருமை நண்பர் செந்தில் கொஞ்ச நேரம் இருந்தார், பசிச்சு போய் சாப்பிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவருடைய மனைவி தான் வந்து செக்ரட்டரியாக வந்திருக்காங்க. அவங்க செக்ரட்டரியாக வந்த உடனே ஒரு ப்ராஜெக்ட் செய்ய வேண்டும் என்று உடனே கேட்டாச்சு. அவங்க ஊரில் வந்து ஒரு ஸ்கூலுக்கு டாய்லெட் பிளாக் ஒன்று செய்ய வேண்டும் சொன்னேன். நான் உங்கள் சங்கம்பள்ளி வாங்க நிச்சயமாக செய்து தரேன்னு சொல்லிட்டேன். நம்முடைய ப்ராஜெக்டோட வேலை ஆரம்பிச்சாச்சு. 30 டாய்லெட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து கொட்டேஷன் கொடுத்து அதுக்கான 1,20,00,000 ரூபா கொட்டேஷன் கொடுத்து எங்கள் சங்கத்தை சேர்ந்த பிரசிடென்ட் எல்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லாரன்ஸ் அவர்களுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு பார்த்தாச்சுன்னா ஏகப்பட்ட இது அப்ளிகேஷன் வந்துட்டே இருக்கு. அப்போ செக்ரட்டரி கேட்பாரு 30 தான் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய வந்து இங்கே என்ன செய்வோன்னு யாரையுமே நம்ம ரிஜெக்ட் பண்ணாண்டாம். ஃபண்டு நம்ம பார்ப்போம், வரக்கூடிய ஃபண்டை வச்சு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துருவோன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் வர நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம செக்ரட்டரிகிட்ட சொல்லியிருக்கேன். ஒன்றுமில்லாவிட்டால் டிஸ்ட்ரிக்ட் ஃபண்டிலேருந்து வந்து ஒரு கிட்டத்தட்ட 35 லட்ச ரூபா நீங்கள் தரதான். நீங்கள் ஒரு 122 சங்கத்திலேருந்து 35 லட்ச ரூபா டிஸ்ட்ரிக்ட் ஃபண்டு தரேன். அதையும் நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஒரு காசு எனக்கு வேண்டான்னு ஒரு அக்கௌண்ட்டை தொடங்கி அவர்கிட்டே கொடுத்துட்டேன். நீங்களே எடுத்துக்கிடுங்க, மக்களுக்கு சேவை செய்திருங்க. அதே மாதிரி ரோட்டரியிலேருந்து எனக்கு ஒரு 18 லட்ச ரூபா அனுப்பியிருக்காங்க. அதையும் நான் எடுக்கவில்லை. ஒரு அக்கௌண்ட்டை தொடங்கி சிக்னேச்சர் அதாரிட்டி நான் கிடையாது, நான் அவர்கிட்டே கொடுத்துட்டேன். நீங்களே சிக்னேச்சர் போட்டு நீங்களே பண்ணிக்கிடுங்க. என்ன செய்ய வேண்டும், சுற்றி இருக்க மக்கள் பயனடைய வேண்டும், அதற்காக அந்த 53 லட்ச ரூபாய் நீங்கள் செலவு பண்ணிக்கணும். என்னுடைய செலவை நானே பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி அத்தனையும் கொடுத்துட்டேன். அதுக்கு வந்து சான்றிதழ் நான் உட்கார்ந்துருக்கார் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி. இதுக்கு முன்னாடியும் பல கவர்னர்கள் செய்திருக்காங்க. நான் முதலாக இல்லை, நிறைய பேர் செய்திருக்காங்க. பட் எனக்கு அந்த காசுலேருந்து ஒரு காசு வேண்டான்னு ரெண்டுமே அவர்களை அக்கௌண்ட்டை தொடங்கி அவர்கிட்டே கொடுத்தாச்சு. அத்தனையுமே டிஸ்ட்ரிக்டோட கிளப்புக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். இது எதுக்கு சொல்லணும்னு கேட்டால், இன்னைக்கு இந்த சங்கத்தில் வந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய சங்கம் என்று சொல்ல முடியாது, இருந்தாலும் 140 சங்கங்கள் இருக்கக்கூடிய சங்கங்களோடு போட்டி போட அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு சங்கமாக இன்றைக்கு அவருடைய ப்ராஜெக்ட் எல்லாம் அவங்க நடத்தி காணிச்சிருக்காங்க. 140 சங்கம் மெம்பர்ஸ் இருக்க ஒரு சங்கமும் இந்த அளவுக்கு தான் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த அளவு கூட பண்ணாத சங்கம் கூட இருக்காங்க. அதுக்கேற்ப அவங்களுக்கு போட்டி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து எண்ணத்தில் வந்து நம்பரில் வந்து நான் வந்து எந்த கிளப்பையுமே பார்க்கறதில்லை. நம்பர் இஸ் நாட் ஏ மேட்டர். எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னா பார்க்குறது. நான் ஒரு கியூன்ஸு, நான் ஒரு பிளாசம்ஸு, நான் ஒரு எவர் கிரீமெண்ட்லாம் வந்து உண்மையிலே வந்து ஜெசிந்தா மேடத்துக்கு ஒரு கைத்தட்டிக்கலாம். அவங்க தான் முதல்ல வந்து உமன்ஸ் கிளப்பை கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து நல்லா செயல்பட்டு இருக்காங்க. போன வருஷம் ஜஸ்ட் மிஸ் பெஸ்ட் கிளப் அவார்டு வாங்க வேண்டியது ஒரு உமன்ஸ் கிளப்பு. வெறும் ஒரே ஒரு பாயிண்டில் தான் அவங்க வெளியே போனாங்க. என்ன பாயிண்ட்னு கேட்டால், ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு காசு கொடுக்காத ஒரு சங்கத்தை பெஸ்ட் கிளப்பில் கொண்டு வரலாமா என்ற ஒரு கேள்வியின் அடிப்படையில் மட்டும்தான் அவர்கள் வந்து 2வது இடத்துக்கு சென்றார்களே தவிர, மற்றபடி எல்லாத்துலேயும் அவங்க தான் ஃபஸ்ட்டு இருந்தாங்க. டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் ஆகட்டும், கம்யூனிட்டி சர்வீஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயும் வந்து முதல்ல இருந்தாங்கன்னா எல்லா உமன்ஸ் கிளப்புமே வந்து ஃபஸ்ட்டு 15க்குள்ளே வந்துட்டாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் எல்லாம் வந்து முதல்ல வரணும். அதுக்காக வேண்டி உங்கள் ஏஜை விடாதீங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்டும் செய்யணும். டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்டில் வந்து முதல்ல நான் ஐஏக்கு போனேன். இன்டர்நேஷ்னல் அசம்பிளியில் போகும்போது எனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ, என்ன பாடங்கள் சொல்லி கொடுத்தாங்களோ அத்தனையும் நான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராமில் வந்து க்ளீனாக சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 17 வருஷம் ஜெசிந்தா மேடத்து பீரியடில் எல்லாம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் கொரோனா வந்து பாதிக்கப்பட்டது. ஆனால் 17 வருஷம் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் அவங்களும் வந்திருந்தாங்க. பெட்ஸில் வந்து வேலிடிட்டிக்கு சீஃப் கெஸ்ட் அவங்க தான் வந்திருந்தாங்க. 3 நாள் பெட்ஸ் நடத்தி ஒரு ஒரு ட்ரைனிங் செஷன் நடத்தி எல்லாம் வந்து ப்ளீனரி செஷன் மாதிரி எல்லாருக்கும் கேள்வி கேட்கலாம். அந்த ஒரு லேவிஷான டைம் கிளீனாக அவ்வளவு நேர்த்தியாக ட்ரைனிங் ப்ரோக்ராம் அவ்வளவு முடித்த ஒரு வருஷம் இந்த 2024-25. அதற்கு முக்கியமான காரணம் 2 பேர். ஒன்று என்னுடைய லேர்னிங் ஃபெசிலிட்டேட்டர் ரொட்டேரியன் பிடிஜி அசோக் பத்மராஜ், இன்னொன்று என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியேட்ஸ் 4 பேர் உண்டாரு. ஒன்று வந்து மெயினாக நான் மட்டும் சொல்லேன், ரொட்டேரியன் எஸ் பிரபாகரன், நம்ம ஊரை சேர்ந்த பிஜு அவர்கள். இவங்களை வந்து சொல்லி ஆக வேண்டும். இவங்க எல்லாம் வந்து அவங்களே வேணும். நம்மளாம் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரர் வந்திருக்காரு, என்னுடைய பாசாசன் ஓனர் சரவண சுப்பியா. அவர் எப்படி செக்கு போட்டு தராருன்னு தெரியல, இருந்தாலும் அவரை ஒரு மாதிரி பேசினா தருவார்.
பக்கத்தில் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆல்பர்ட் நெல்சன் வந்திருக்கார், அவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நண்பர்களே, ரோட்டரி என்பது எப்படி என்பதுக்கு வெளியில் என்ன பேசணும் என்பதுக்கே அவங்க கொடுக்குறாங்க. அந்த இன்னைக்கு அதான் அவங்கள அதை பாராட்டி பேசினேன். மிகப்பெரிய ரோட்டரி சக்கரங்களில் ஒன்றை பற்றி அவங்க இதில் எழுதியிருக்காங்க. அதை வந்து ஒரு எனக்கே புதுசு. நான் முதல்ல தான் அது படித்தேன், உண்மையிலே முதல்ல படித்தேன், ஹானஸ்டியாக சொல்லுவேன். அது மாதிரி we are Rotarians, we bridge continents, we build communities, we serve above self, we cure disease, we build minds, we build peace, we bring hope, we save lives. இதை விட என்ன வேணும்? ரோட்டரி எவ்வளோ மொத்தமே இதில் அடக்கிட்டாங்க, கிரீன்ஸில் அடக்கிட்டாங்க. ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாம்ல அவங்களுக்கு. இதை விட என்ன வேணும்? அவ்வளவும் அதில் கொண்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக வந்து செய்திருக்காங்க. நான் என்னுடைய உரையில் சொல்ல மாதிரி வந்து சொல்லிட்டு போனேன், ஐஏக்கு போனேன். அங்கே வந்து ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும் பிரசிடெண்ட்டுக்குன்னு சொல்லிவிட்டாங்க. எல்லா பிரசிடெண்ட்டுக்கு சொல்ல வேண்டிய DEI இது வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸாக எடுத்தாங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரது 3 நிமிஷத்தில், அங்கே எங்களுக்கு எடுத்தது 1 hour, கரெக்டாக 1 hour. 10 மணிக்குன்னா 9:59க்கு கேட் அப்படியே க்ளோஸ் ஆகும். 10 மணிக்கு மேலே உள்ளே போக முடியாது, கேட்டு வந்து வெளியே தான் நிற்கணும். அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலைன்னா நமக்கு சர்டிஃபிகேட், கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. அந்த கிளாஸை தனியாக நடத்தி 2 நாள் அமெரிக்காவில் நம்ம உட்கார வச்சு நம்ம போட்ட ஃப்ளைட்டை எல்லாம் கேன்சல் பண்ணி திரும்ப நம்ம ரீஷெட்யூல் போட்டு தான் வர முடியும். கரெக்டாக அதனால எல்லோரும் 9:55க்கே போய் நின்றுடுவோம் கேட்டில், கரெக்டாக அடைச்சிருவாங்க. அங்கே டிஇயில் வந்து 50 நிமிஷம் சொல்லி தந்த 3 வார்த்தையில் நான் சொல்லித்தரேன். டைவர்சிட்டி. பலதரப்புப்பட்ட மக்கள் நம்மளை சுற்றி இருக்காங்க. நீங்கள் வந்து கிளப்பில் இப்போ வந்து கிளாசிஃபிகேஷன் வேண்டாம், யாரை வேணுமானாலும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். சேர்த்த பிறகு தமிழ் செல்வியாவே வந்து அரசியல் இருக்காங்க, அவங்க வந்து பாகுபாடு பார்க்க மாட்டாங்கன்னு உள்ளதில் உறுதியாக இருக்காங்க. வந்த பிறகு எல்லாரையும் ஒரு ஈக்குவல் ஒரே மாதிரி பார்க்க நீங்கள் கற்றுக்கணும். இவன் பெரியவன், இப்போ பணக்காரன், இவன் செல்வம் படைச்சவன், இவன் அறிவு படைச்சவன், அப்படியெல்லாம் நீங்கள் வந்து பிரிக்கக்கூடாது. ரொட்டேரியன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரொட்டேரியன்ஸ். எல்லாரும் நண்பர்கள், ஒரே மாதிரி பார்த்தாச்சுங்கன்னா அவங்க உங்கள் ரோட்டரியில் தக்க வைக்க எளிதாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். 3வது இன்க்ளூஷன். இப்போ வந்து இப்போ 2 மணிக்கூர் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. 2 மணிக்கூரில் நடக்கக்கூடிய இந்த எல்லா அசைன்மெண்ட்லையும் எல்லாரையும் கொண்டு வந்துடலாம். ஏன்னா இது ஒரு பெரிய மீட்டிங். ஏன்னா ஒரு வீக்லி மீட்டிங் நடக்கிற சமயத்தில் ஒரு 4 அசைன்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் மெம்பர்ஸ் வந்து 20 பேர் இருப்பீங்க, 20 பேரையும் கொண்டு வர முடியாது. ஆனால் நான் தமிழ் செல்வி அவர்களுக்கு சொல்லிக் கொள்வது ரொட்டேட் முறையில். நீங்கள் இந்த வாரம் ஒரு ஆள் கொடுத்தா அடுத்த வாரம் நீங்கள் யாராவது ஒரு ஆளை மட்டும் தனிப்படுத்தி பார்க்கக்கூடாது, எல்லாரையும் கொண்டு முயற்சிக்கணும். ஒரு புது மெம்பரை நீங்கள் சேர்த்துருக்கீங்க இன்னைக்கு, அவங்க அடுத்த வாரம் வரும்போது ரோட்டரி இன்வெகேஷன் வாசிக்க கொடுக்கணும், இல்லாட்டா ஃபோர்வர்ட் டெஸ்ட் வாசிக்க கொடுக்கணும். எதுவுமே முடியாட்டா எல்லாரும் சரி, அவங்களுக்கு அதுக்கு முடியல என்னண்டா மெமோண்டர் கொடுக்க வேலையாவது அவங்கள கொடுத்து நீங்கள் செய்தாச்சுன்னா நிச்சயமாக அவங்க சங்கத்தில் வந்து அவங்க வந்து தக்க வைக்க கண்டிப்பாக ஐசோலேட் ஆக மாட்டாங்க. எல்லா மீட்டிங்லேயும் அவங்க வருவாங்க. சங்கம் செழிப்பாக வளரும் என்பதற்கு அந்த DEIல நீங்கள் வந்து பங்களிப்பை கொடுக்கணும். நான் அவர் ஏற்கனவே சசிதர் சொல்லிட்டாரு, குறை கூறுவதை நிறுத்தினான். குறை கூறுவதுக்கு ஒரு கதை உண்டு. அந்த கதையை நான் இப்போ சொல்லிக்க டைம் இல்லை, நான் சொல்லவே இல்லை. குறையில் வந்து ஒரு கதையில் வந்து கடைசியில் சொல்ல இறைவனுடைய படைப்பில் வந்து சிறந்த படைப்பு எதுன்னு சொல்லிட்டு ஒரு கதை. இந்த கதை எப்படி முடியுதுன்னு கேட்டால், இறைவனுடைய படைப்பில் சிறந்த படைப்பு வந்து மனிதன், 6 அறிவு படித்த மனிதன் என்று முடிக்கிறாங்க இந்த கதையில். அப்போ அதில் அழகான படைப்பு எது? இறைவனுடைய படைப்பில் வந்து சிறந்த படைப்பு வந்து மனிதன், அதில் அழகான படைப்பு எது என்று அந்த கேள்வி வருது. அப்போ அதுக்கு பதில் தான் என்ன சொல்வதுன்னா, யார் ஒருவன் பிறருடைய குறைகளை காணாமல் இருப்பானோ, கண்டும் சொல்லாமல் இருக்கிறான், அவன்தான் மனிதனுடைய பிறப்பில் சிறந்த மனிதன். இதுதான் அந்த கதை முடிகிறது. அதனால் இங்கே இருக்கிற நண்பர்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம், நீங்கள் வந்து உடனே அவங்க 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து உடனே எல்லாம் கிளப் நடத்த முடியாது. அவங்களுக்கு நிறைய வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு ரோட்டரியையும் அவங்க சேர்த்து கொண்டு போகணும். கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். அவங்க அந்த மலையாளத்தை சொல்லுவான், ரயில் வந்து அந்த ட்ரெயினில் ஏறி உடனே ஸ்பீடில் போகாது, கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த 120 கிலோமீட்டர் ஸ்பீடு அடையிக்கு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆகும். அதே மாதிரி அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வாரம் 6 வாரம் நீங்கள் வந்து அந்த டைமை கொடுக்கணும். கொடுத்தாச்சுன்னா சிறந்த ஒரு பிரசிடெண்டாக ரொட்டேரியன் தமிழ் செல்வி இந்த வருடம் வருவார் என்பதற்கு உங்களுடைய கையில தான் இருக்குது. நிச்சயமாக வருவார் என்று அவரை நான் இந்த நேரத்தில் பார்க்கிறேன். இன்னொரு பங்களிப்புக்கு இன்னொரு கதை உண்டு, ஒரு சின்ன கதை. அதை வந்து நான் சொல்லி முடிச்சிடறேன். 9:30 கரெக்டாக முடிச்சிடறேன்.
காட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய தீ, காட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய தீ இருக்கு. அப்போ அந்த தீயை அணைக்க வேண்டும் என்பதற்காக யானை வந்து தன்னுடைய தும்பிக்கையால் வந்து தண்ணியை வீசி அடிக்குது. சிங்கம் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை வீசி அடிக்குது. புலி அதுக்கு தகுந்த மாதிரி, தன்னுடைய ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி மிருகங்கள் எல்லாம் ஓடி ஓடி தீயை அணைக்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டே இருக்கின்ற வேளையில் ஒரு குருவி தன்னுடைய அலைகளால் 2 டிராப்ஸ் தண்ணி எடுத்து கொண்டு போய் அந்த தீயில விடுது. திரும்பவும் 2 டிராப்ஸ் தண்ணி எடுத்து கொண்டு போய் விடுது. திரும்பவும் 2 டிராப்ஸ் தண்ணி எடுத்து கொண்டு விடும்போது அந்த கரடி கேட்குமா, யானை தன்னுடைய தும்பிக்கையால் தண்ணியை கொண்டு வீசி அடிச்சுன்னா அந்த தீயை அணைவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி புலி அது மாதிரி வேகத்தால் கொண்டு போய் தண்ணியை வீசிச்சுன்னா தீயை அணைவதற்கிற வாய்ப்பு உண்டு. சிங்கம் தன்னுடைய வலிமையால் அந்த தண்ணி கொண்டு வீசுது, தண்ணி அது தீ அணைவதற்கு வாய்ப்பு உண்டு. உன்னுடைய சின்ன ஒரு அழகினால 2 டிராப்ஸ் தண்ணியை வீசினோட அந்த தீ அணைஞ்சிருமான்னு அந்த குருவிட்ட கேட்குமா, அந்த கரடி கேட்குமா குருவிட்ட. அந்த குருவி சொல்ல பதில தான் அந்த பார்ட்டிசிபேஷனுக்கு உதாரணமாக உங்களுக்கு வைக்க. அந்த குருவி சொல்லுமா, என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் இந்த தீயை அணைச்சிருவீங்களோ எனக்கு தெரியும், ஆனால் அன்னைக்கு என்னுடைய மனசு வருந்தக்கூடாது, என்னுடைய பங்களிப்பும் இல்லாமல் போச்சுதே என்று என்னுடைய மனது வருந்திடக்கூடாது என்பதற்காக என்னுடைய பங்களிப்புக்காக நான் 2 துள்ளி தண்ணியை அதில் ஊற்றினேன்னு சொல்லும். அதே மாதிரி நாளைக்கு தமிழ் செல்வி ஒருவேளை வந்து டிஎம்கேல பெரிய போஸ்ட் இருக்காங்க, மகளிர் அணியில் பெரிய அவார்டெல்லாம் கலெக்டரால் கொடுக்கலாம். அந்த கலெக்டர் கொடுக்கும்போது அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு நல்ல அவார்டு வாங்குறாங்க. அப்போ உங்கள் சங்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் வந்து அதில் உள்ள பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். நாளை தோணும் எல்லாரும் கொடுத்தாங்க, நம்மளும் அன்னைக்கு ஒரு சின்ன பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கலாமோ, இருந்திருந்தால் நமக்கும் மனசில் அப்படி ஒரு தோண்டல் வந்திருக்கக்கூடாது. வராமல் இருப்பதற்காக சொல்கிறேன், உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் நீங்கள் அவருக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சங்கம் ஒரு நிறைவான சங்கம், ஒரு நல்ல சங்கம். இந்த சங்கத்தை இப்படி சொல்லி பாராட்டுகிறேன். தாலாட்டி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. நீங்கள் நிறைய அந்த உங்களுக்கு கிடைக்க செல்வம் ஒரு உமன்ஸ் இவ்வளோ பண்ணுறதே பெரிய விஷயம். இருந்தாலும் இப்படி சொல்கிறேன், தாளாட்டி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய செல்வமாகட்டும், அறிவாகட்டும், நேரமாகட்டும், அத்தனையும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நாம் உதவி செய்வதற்காக வேண்டும் மட்டுமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. I would like to take a moment to express our heartfelt gratitude to our esteemed chief guest, Rotarian BG Meera Khan Salim, for us and for sharing your valuable experiences. Once again, let's give a round of applause to our speakers. Thank you, BG. Now we move on to the pleasantries. I kindly invite our President, Rotarian PHF Tamil Selvi, to honor our chief guest and guest of honor. I invite Rotarian Anbukani to honor our IPP Rotarian PHF Kala. I invite Rotarian Shalini to honor our AG.
Now I would like to call upon Rotarian Dr. Prabha Punyavati to honor our District Secretary Rotarian Prabhakaran. I invite Rotarian J.V. Jagan to honor our club secretary. I call upon our President Rotarian PHF Tamachelli to honor our Treasurer Rotarian Antin Vigila, Bulletin Editor Rotarian Advocate Past President Anbukani Arasu, Green Master Dr. Nagendran, Greeting Master Rotarian Rekha Lenin. அவனுதான் ஓகே. Thank you. I call upon our club secretary, Rotarian PHF Subhash Senthil to deliver vote of thanks. அனைவருக்கும் வணக்கம். வானத்து வயகம் சொல்லும் நன்றி, பொழிகின்ற காலத்தால் புது மழைக்கு பூமி சொல்லும் நன்றி, கமலமக்கு மலை வாசத்தால். திருமதி தமிழ்செல்வி அவர்கள் சென்ற வருடம் செக்ரட்டரியாக இருந்து நல்ல முறையில் செயலாற்றினார்கள். அதுபோலவே இந்த வருடமும் பிரசிடென்டாக நல்ல முறையில் செயல்படுவீர்கள். அதற்கு செக்ரட்டரி என்ற முறையில் முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். தமிழ்செல்வி மேம் அவர்களுக்கு எனது சார்பாகவும் சங்க உறுப்பினர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வானுக்கு நிலவழகு, மலருக்கு மனம் அழகு, மனிதருக்கு கருணை அழகு. கருணை மனம் படைத்த சலீம் சார் அவர்களுக்கு நன்றி பாராட்டுவது எங்கள் எவர்கிரீன் சங்கத்திற்கே அழகு. வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில என்ற அழகிய குரலுடன் தொடங்கி விருப்பு வெறுப்பற்ற அந்த இறைவன் அனைவருக்கும் சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்கட்டும் என்ற அழகிய இறை சிந்தனையோடு எங்களுக்கு நிறைய ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கி நம் முன்னால் வெற்றி புனையுடன் அமர்ந்திருக்கும் நமது ரோட்டரி 3-2-1 ஆளுநரும் இன்றைய சிறப்பு விருந்தினருமான மீரான்கான் சலீம் அவர்களுக்கு எனது சார்பாகவும் சங்க உறுப்பினர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு பிரசிடென்டாக இருந்து எங்கள் சங்கத்தை சிறந்த முறையில் வழிநடத்தியவர்கள், என்னை இந்த சங்கத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் திருமதி கலா அசோக் அவர்களுக்கு எனது சார்பாகவும் சங்க உறுப்பினர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ரோட்டரி 3-2-1 அயன் லேடி எங்கள் சங்கத்திற்கு நல்ல ஒரு ஆலோசகர் திருமதி ஜசிந்தா தர்மா அவர்களுக்கு எனது சார்பாகவும் சங்க உறுப்பினர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் சங்கத்தின் ஏஜி சசிதர் சார் அவர்கள் நிறைய ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்குகிறார்கள். அவர்களுக்கும் எனது சார்பாகவும் சங்க உறுப்பினர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
எங்கள் சங்கத்தின் டைரக்டர் ஸ்ரீதேவி மேம் அவர்கள் சங்க உறுப்பினர்களை அன்போடு அரவணைத்து வழி நடத்துகிறார்கள். அவர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் சங்கத்திற்கு முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் அளித்து வரும் அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் எனது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்கனி மேம் அட்வொகேட் எங்கள் சங்கத்தின் முன்னாள் பிரசிடென்ட் புல்லட்டின் எடிட்டர் அவர்களுக்கு எனது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு சங்கங்களிலிருந்து வந்திருக்கும் பிரசிடென்ட் மற்றும் செக்ரட்டரி அனைவருக்கும் எனது சார்பாகவும் சங்க உறுப்பினர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். Thank you, dear Club Secretary, Rotarian PHR Subhash Sangari. I kindly invite our President, Rotarian PHR Tamil Selvi to meeting adjourned.